எல்லோரும் பரிசு கொடுக்குறாங்க. மக்களுக்கும் டிஸ்டர்ப் தலைவர் அவர்களுக்கு ஆதரவு அளிக்குமாறு தலைவர் அவர்களுக்கு செயலர் நடராஜ் அவர்கள் மீட்டிங் கால் டு ஆர்டர். ரோட்டரி பெயர் சுத்தேரியன் பாலராஜ். ரோட்டரி இறை வணக்கம். எல்லாம் வல்ல இறைவனே, மானுடத்தின் தந்தையே, ரோட்டரி நிறுவனரின் எண்ணத்தில் உயிர் கோட்பாடுகளை வேரூன்ற செய்த உங்களுக்கு எங்கள் நன்றி. மனித மனங்களில் அமைதி மற்றும் நல்லெண்ணங்களை உருவாக்கவும், ஜாதி, மத, இன, நிற பாகுபாடுகளை நீக்கி குற்றங்களை தடுக்கவும், சமூகத்தின் பொருளாதார சமுதாய ஏற்றத்தாழ்வுகளை நீக்கவும், மனித நேயம் மற்றும் உழைப்பில் இறையாண்மையை உணரச் செய்யவும் ரோட்டரி சங்க கோட்பாடுகளை எங்கள் மனதில் வேரூன்ற செய்து அதற்காக அயராது பாடுபடவும், எங்கள் சேவையால் மனிதர்களும் குடும்பங்களும் தேசங்களும் இறையாண்மையுடன் ஒன்றுபட்டு வாழவும் அருள் உரிய அருள் கடவா உங்களிடம் அடிபணிந்து வேண்டுகிறோம். Rotary 4-way test. The test asks the following questions of the things we think, say or do. Is it the truth? Is it fair to all concerned? Will it build goodwill and better friendship? Will it be beneficial to all concerned? That is the 4-way test. Thank you. Thank you, brother. இன்றைய விழாவின் சிறப்பு விருந்தினர் இன்றைய விழாவின் தலைவர் விழாவின் தலைவர் தலைவர் அனைவருக்கும் இனிமையான மாலை வணக்கம். இன்றைய விழாவின் தலைவர் ரோட்டரியன் சுப்பிரமணியம் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். அடுத்ததாக செயலர் நடராஜன் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். அடுத்ததாக இன்றைய விழாவின் சிறப்பு விருந்தினர் மரியாதைக்குரிய டாக்டர் பிடிஜி விஜயகுமார் அவர்களையும் இந்த சங்கத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன். அடுத்ததாக ஹோம் கிளப் பிடிஜி டாக்டர் ஷேக் சலீம் அவர்களை வருக வருக என இந்த சங்கத்தின் வரவேற்கிறேன். அடுத்ததாக ஓஏஜி ஆர்பிஎஸ் சங்கர் நாராயணன் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். அடுத்ததாக மேஜர் டோனர் மரியாதைக்குரிய அண்ணாச்சி மயில் பாலசுப்ரமணியம் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். அடுத்ததாக இந்த ஆண்டு
ஏஜி பால்ராஜ் அவர்கள் வருக வருக என வரவேற்கிறேன். அடுத்தபடியாக இன்று பதவியேற்க இருக்கும் புதிய தலைவர் மரியாதைக்குரிய நடராஜன் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். இந்த ஆண்டு சிறப்பாக அவர்கள் பணி சிறக்க எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக இந்த ஆண்டின் செயலர் மரியாதைக்குரிய ரொட்டேரியன் ராஜப்பன் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். அடுத்ததாக அனைத்து ஏனைய சங்கங்களுக்கு வருகை புரிந்துள்ள அனைத்து ரோட்டரி நண்பர்களையும் பயனாளிகளையும் அனைவரையும் எனது சங்கத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த சங்கமானது மிகவும் சிறிதாக இருந்தாலும் 21வது ஆண்டு பதவியேற்பு விழா. சங்கம் சிறிய சங்கமானாலும் அவர்களது பணி மிகவும் சிறப்பான ஒரு பணியாகவே இருக்கும் எப்பொழுதும். அதற்குரிய ரொட்டேரியன் டி ராஜேந்திரன் வைத்துள்ளார். டி ராஜேந்திரன் அவர்கள் சில பணிகளால் வர முடியவில்லை. அவரையும் இந்த தருணத்தில் வருக வருக என வரவேற்றுக் கொண்டு இந்த வாய்ப்பு அளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Introduction of new President Rotarian M. ஐயப்பன் அவர்களை வணக்கம். வணக்கம். நமது தலைவர் அவர்களை இன்ட்ரடக்ஷன் பண்ணுறதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். என்னுடைய தோழர் அருமை நண்பர் திரு நடராஜன் அவர்களுடைய பணி சிறக்க வாழ்த்துகிறேன். அவர் பலவிதமான ரோலில் பணியாற்றிட்டு இருக்காரு. அவருடைய ஒவ்வொரு போஸ்டிங்கும் சொல்கிறேன். இணையர் சாய்தரன் அசோசியேட்ஸில் அதை இணையராக பணியாற்றிருக்காரு. ஸ்ரீ தரண்யா அசோசியேட்ஸ் அம்பாசன் அதில் இணையராக இருக்கிறாரு. எங்களுடைய வேளம்மாள் நகர நலச்சங்கம் அதில் தலைவராக பொறுப்பேற்று பணியாற்றி கொண்டிருக்கிறார். குற்றாலம் அருகே ரோட்டரி சங்கம் குற்றாலத்திற்கு தலைவராக பணி செய்திருக்கிறார். அந்த பணி மிக சிறப்பாக நடக்கிறதுக்கு வாழ்த்துகிறேன். துணைத் தலைவர் மற்றும் மணிமுத்தாள் நண்பர்கள் நல அமைப்புகளில் துணைத் தலைவராக இருக்கிறார். மேலும் இயற்கை விவசாயம் மற்றும் அதை சார்ந்த தொழில்கள் தென்காசி அதில் பயிற்றுனராக பல வருடமாக பணியாற்றி கொண்டிருக்கிறார். மேலும் ஆலோசகர் டாடா குழும காப்பீடு நிறுவனங்கள் டாடா ஏஜி ஜெனரல் இன்சூரன்ஸ் அண்ட் டாடா ஏ லைஃப் இன்சூரன்ஸ் அதிலும் 4 வருடங்களாக பணியாற்றி கொண்டிருக்கிறார். நிறுவனர் பொய்கை அறக்கட்டளை வேளாண் சமூகத்தினரின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கான அமைப்பு ஜமீன் சங்கம் சிங்கம்பட்டி அதுபோக 50 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட் சுனாமி பயத்தில் மிகவும் சிறப்பாக பணியாற்றியிருக்கிறார். அவருடைய பணி சிறக்க மேலும் வாழ்த்துகிறேன். நன்றி. தேங்க்யூ. அடுத்ததாக இந்த ஓராண்டு மிகவும் சிறப்பாக பணியை ஆற்றி 24-25 ஆண்டுக்கான பிரசிடெண்டை பதவியேற்பதற்கான நிகழ்வு. பிரசிடென்ட் சுப்பிரமணியன் அவர்கள் புதிதான தலைவர் நடராஜ் அவர்களுக்கு லாஸ்ட் இயர் ஆனுவல் ரிப்போர்ட் செக்ரட்டரி நடராஜ் அவர்களை தங்கள் வேண்டுகிறேன். இந்த அருமையான மாலை பொழுதில் குற்றால மேற்குறிச்சி மலைக்காலத்தில் பேசக்கூடிய எங்களது குற்றாலம் ஹரிசங்கம் 22வது ஆண்டை நோக்கி அடியெடுத்து வைக்கிறது. இந்த விழாவிற்கு வருகிறக்கூடிய மதிப்புக்கும் மரியாதைக்குரிய டாக்டர் பிடிசி விஜயகுமார் சார் அவர்களே மற்றும் பிடிசி டாக்டர் மற்றும் ஆல்வாக்குறிச்சி கல்லூரி பேராசிரியருமான இதற்கு ஆலோசனை அதிகம் வழங்கக்கூடியவருமான அன்பு அண்ணாச்சி டாக்டர் ஸ்ரீசன் அவர்களே, கடந்த வாரம் தலைவராக அறிமுகப்படுத்திய பாசத்திற்குரிய எனது அன்புக்குரிய மயிலண்ணாச்சி அவர்களே, எனக்கு அவ்வப்போது ஆலோசனைகள் வழங்கி இந்த கிளப்பை திறம்பட கொண்டு செல்ல உறுதியாக இருக்கிற அன்பு அண்ணாச்சி ஆதி செல்வராஜன் அவர்களே,
என்னுடைய கிளப்பின் அசிஸ்டன்ட் கவர்னர் அவ்வப்போது எனக்கு ஒத்துழைப்பாக இருக்கக்கூடிய நண்பர்களாட்சி பாஜாஜி அவர்களே, இந்த சங்கத்திற்கு என்னை அறிமுகப்படுத்திய அன்பு சகோதரர் சங்கர சுப்ரமணியன் அண்ணன் அவர்களே, ஆண்மை வைத்துனர் செக்ரட்டரியாக பணியாற்றும் அன்பு ராஜப்பன் அவர்களே, மற்றும் பல்வேறு சங்கம் வந்திருக்கக்கூடிய ரோட்டரி கிளப் ஆஃப் குற்றாலம், ரோட்டரி கிளப் ஆஃப் சென்ட்ரல், ரோட்டரி கிளப் ஆஃப் குற்றாலம் கேலேஜ், ரோட்டரி கிளப் ஆஃப் செங்கோட்டை, ரோட்டரி கிளப் ஆஃப் செங்கோட்டை கேலக்சி மற்றும் ஏஜி சுரேசர் அவர்களையும், ரோட்டரி கிளப் ஆஃப் கடைநல்லூர் எங்களுடைய சங்கத்தின் மூத்த உறுப்பினர்கள் அனைவரையும், திறந்தவையில் இருக்கக்கூடிய அன்பு அண்ணாச்சி அவர்களையும், இங்கே பல்வேறு பள்ளிகளில் வந்திருக்கக்கூடிய டிகேடி ஸ்கூல் ஐசிஐ டிபார்ட்மெண்ட் மாணவர்கள் அனைவருடைய பெற்றோர்களே, உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய குற்றால சங்கத்தின் சார்பாக நெஞ்சிகளாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ரோட்டரி சங்கம் வந்து தெரியாத ஆளுங்க சொல்லிக்கிறேன், போலியோ ஒழிப்பதில் வந்து முதன்மை பங்கு வகிச்சிருக்கு. இன்னைக்கு போலியோ அறவே ஒழிச்சதுக்கு முக்கிய பங்கு வந்து ரோட்டரி, எங்க ரோட்டரி சங்கம் தான். இன்னைக்கு போலியோ இல்லாம இருக்க காரணமே முழுக்க ரோட்டரி தான். இந்த ரோட்டரி சேவை வந்து நிறைய நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம். அந்த ரோட்டரி சேவை தெரியணும் அப்படிங்கிறத இன்னைக்கு வந்து உங்களுக்கு மாணவர்கள் வர சொல்லி அவங்களுக்கு 10 செகண்ட் அவார்டா நீங்க கொடுக்குறோம். இது போல அரசியல்களை நீங்க நிறைய செய்யணும். அதுக்காக இந்த குடும்பத்தை வர சொல்லியிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் கடந்த வாரம் வந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணி பெஸ்ட் அவார்ட்லாம் வாங்கியிருக்கோம். பெஸ்ட் கிளப் அவார்டு, பெஸ்ட் ப்ராஜெக்ட் அவார்டு, பெஸ்ட் மெம்பர்ஷிப் அவார்டு, இதெல்லாம் வந்து கடந்த வாரத்தில் வந்து ஒரு மைண்டெல்லாம் செஞ்சிருக்கோம். 15 மெம்பராக இருக்கக்கூடியதை வந்து 20 மெம்பராக ஆக்கி அதிக அளவில் கொண்டு போறதுல ஒரு பெரிய பங்கு வச்சிருக்கோம் மெம்பர்ஷிப்ல. அடுத்து வந்து ரோட்ராக்ட் கிளப் சொல்லுவாங்க, அதாவது கல்லூரி மாணவர்களுக்கு ரோட்ராக்ட் கிளப், ஸ்கூல் மாணவர்களுக்கு இன்ட்ராக்ட் கிளப் சொல்லுவாங்க. அது ஒரு ப்ராஜெக்டா இருக்குது. அது யூஎஸ்பி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன்ல வந்து ரோட்ராக்ட் கிளப் ஆரம்பிச்சு அதையும் சீரா நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். இந்த கிளப் போடலாம். இப்படி நிறைய அவேர்னஸ் ஆஃப் சர்வீஸ் இருக்கு. அந்த நிறைய அவேர்னஸ் ஆஃப் சர்வீஸ்ல வந்து மேக்சிமம் அதை போன வருஷம் கவர் பண்ணிட்டோம். கவர் பண்ணால் 2 அவேர்னஸ் தான். ஒரு டிஸ்ட்ரிக்ட் ப்ராஜெக்ட், இது வந்து இன்டர்நேஷனல் சர்வீஸ். ஸோ அதையும் இந்த வருஷத்துல டிஸ்ட்ரிக்ட் ப்ராஜெக்ட் எங்களுடைய கவர்னர் வீராஜ் தனி வந்து சார் வந்து ஒரு அருமையான டிஸ்ட்ரிக்ட் ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க. கால் இல்லாத குழந்தைகளுக்கு கால் வந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு. அது இந்த வருஷத்துல வந்து நம்ம சரியாக செய்யணும் நிறைய பிளான் பண்ணி வச்சிருக்கோம். புரியாமல் எனக்கு வந்து பண்ணுவோம் அப்படின்னு நான் உறுதியாக நம்புறேன். ஸோ அந்த இந்த டிஸ்ட்ரிக்ட் ப்ராஜெக்ட் இந்த வருஷம் உறுதியாக பண்ணுவோம். அது இல்லாமல் ஒரு இன்டர்நேஷனல் ப்ராஜெக்ட் பிளான் பண்ணிட்டு இருக்கேன். வயநாட்டில் போயிட்டு ஒரு ஆர்கானிக் ஃபார்மிங் ட்ரெயினிங் வந்து அதில் கூட கையை பண்ணி பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்குது. அதையும் சிறப்பாக செய்யணும் அப்படின்னு உறுதியாக நம்புறேன். ஸோ வரக்கூடிய வந்து எல்லா அவேர்னஸ் சர்வீஸ்ல வந்து பண்ண முடியும். இது போல சிறு சிறு இதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம். முதல்ல வந்து நாங்கள் பண்ண பஸ் ப்ராஜெக்ட் லாஸ்ட் இயர்ல வந்து மனவளர்ச்சி குன்றிய குழந்தைகளுக்கு வந்து ஒரு 150 குழந்தைகளுக்கு வந்து ராசால வச்சு சாப்பாடு நாங்கள் வந்து வருஷம் கொடுத்துட்டு இருக்கோம். அது அன்பு அண்ணாச்சி எங்களுடைய காட்டு பிரசிடென்ட் டிஆர்எஸ் தலைவர் வந்து செஞ்சுட்டு இருக்கோம். இது போல ஒவ்வொரு மாசம் இந்த ப்ராஜெக்ட் வந்து தேவையான ப்ராஜெக்டை உண்மையில வந்து இந்த பயனாளிகளுக்கு தேவையான இல்லையா அப்படின்னு அலசி ஆராய்ச்சி அதுக்கப்புறம் அந்த ப்ராஜெக்டை பண்றோம். இது போல என்னென்ன ப்ராஜெக்டுகள் நிறைய பண்ணிட்டு இருக்கோம். சொல்ல போல கடிதம் நிறைய வேலை ஆகும். சுத்தமாக நம்ம சொல்லிட்டேன். அடுத்த வருஷமும் இன்னும் சிறப்பா ரோட்டரி கிளப் அறிவு வந்து படிப்படியா கொண்டு வந்துட்டு இருக்கோம். இன்னும் அடுத்த வருஷம் சிறப்பான ஒரு சங்கமாகும். நெக்ஸ்ட் இயர்ல வந்து இன்னும் 5 மெம்பர்ஸ் இன்க்ரீஸ் பண்ண வச்சிருக்கோம். நெக்ஸ்ட் இயர்ல 25 மெம்பர்ஸ் தான் வரும் அப்படின்னு உறுதியாக நம்புறேன். நிறைய மெம்பர்ஸ் இருக்காங்க. ஆனா ஆண்கள் தேர்ந்தெடுத்து இந்த சங்கத்தை வந்து ஒத்துழைப்போட திறனை பண்ணக்கூடிய மெம்பர்ஸா நாங்கள் சூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இன்னும் சேவைகள் வந்து நிறைய செய்யறதுக்கு காத்துட்டு இருக்கோம். எங்களுடைய கிளப் மெம்பர்ஸ் எல்லாம் ஒத்துழைப்பு தராங்க. சிறு குடும்பமாக வந்து மீட்டிங் தான் போயிட்டு இருக்குது. ஸோ வந்து எல்லாருக்குமே வந்து என்னுடைய கிளப் சார்பாக நெஞ்சாண்டு பிரம்மாண்டு தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பளித்தவர்கள் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம்.
தலைவர் அவர்களே, அடுத்ததாக இன்ஸ்டாலேஷன் தலைவர் அவர்களே. இந்த ஆண்டு பதவியேற்கும் நிகழ்வு தலைவர் அவர்கள் புதிய தலைவர் அவர்களுக்கு தங்களது பொறுப்பை மாற்றி கொடுப்பார். 22வது முக்கியமான நிகழ்வு அண்ணாச்சி சேர்ந்து வாங்கண்ணே. அண்ணாச்சி எல்லோரும் சேர்ந்து வாங்க. தேங்க்யூ. புதிதான தலைவர் புதிய தலைவர் அவர்களுக்கு சங்கத்தின் சார்பாக நன்றி தெரிவித்துள்ளோம். அக்செப்டன்ஸ் ஸ்பீச். சார் அப்படி லைட்டாக தருங்க. அண்ணா ஏஜி அப்படின்னு அங்கே இது மறைஞ்சிடும். சங்கரநாராயணன் சார் அப்படியே அந்த சைடு நின்றுக்கோங்க. அப்படியே அப்படின்னு. ஓகே சார். ஓகே ஓகே. தேங்க்யூ. அதெல்லாம் சார் ரைட். ஓகே. புதிய தலைவர் அக்செப்டன்ஸ் ஸ்பீச் 2 வார்த்தைகள் பேசுமாறு கேட்டுக்கொள்கிறேன். புதிய தலைவர் அக்செப்டன்ஸ் ஸ்பீச் இந்த ஆண்டுக்கான ஆபீஸ் பேரேஸ் அவர்களை அறிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த ஆண்டு இந்த 2025ஆம் ஆண்டு என்னை தலைவராக தேர்ந்தெடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும், குறிப்பாக அன்பு அண்ணாச்சி, மரியாதைக்குரிய அண்ணாச்சி அவர்களுக்கு இந்த நேரத்திலே நன்றி சொல்லி கடமைப்படுத்துகிறேன். மற்றும் என்னுடைய கிளப் மெம்பர்ஸ் அனைவருக்கும், தேர்ந்தெடுத்த அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த மனமாக நன்றி தெரிவித்துக் கொண்டு, இந்த வருடம் மிக சிறப்பாக செய்து முடிப்பேன் என்று உங்களிடம் உறுதி கூறுகிறேன். உங்களது ஒத்துழைப்போடு, உங்கள் அனைவருடைய ஒத்துழைப்போடு மிக சிறப்பாக செய்வேன் என்று மீண்டும் ஒரு முறை உங்களிடம் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வரக்கூடிய வருடத்தில் எங்கள் கிளப் கமிட்டி நான் இப்போ அறிவிக்கிறேன். பிரசிடென்ட் நடராஜன், வைஸ் பிரசிடென்ட் டி மயில்வேலன், செக்ரட்டரி ஜே ராஜப்பன், எக்ஸிக்யூட்டிவ் செக்ரட்டரி பழனி பிரசிடென்ட் டி ராஜேந்திரன், பிரசிடென்ட் எலக்ட் டி மயில்வேலன், செக்ரட்டரி எலக்ட் எம் சுந்தரேசன், கிளப் சர்வீஸ் டைரக்டர்ஸ் கிளப் சர்வீஸ் ரொட்டேரியன் பி சந்திரன், ஒகேஷனல் சர்வீஸ் ரொட்டேரியன் டி மயில்வேலன், கம்யூனிட்டி சர்வீஸ் ரொட்டேரியன் எம் சங்கரசுப்ரமணியம், இன்டர்நேஷனல் சர்வீஸ் ரொட்டேரியன் ஜான் ஜோசப் பிலிப், யூத் சர்வீஸ் ரொட்டேரியன் ஏ பால்ராஜ், புல்லட் எடிட்டர் ரொட்டேரியன் ஆர் எஸ் மகாதேவன், சார்ஜென்ட் ஆர்ம்ஸ் ரொட்டேரியன் எஸ் செந்தில்குமார், டிஸ்ட்ரிக்ட் ப்ராஜெக்ட்ஸ் ரொட்டேரியன் அன்னமராஜா, ஆர்கானிக் ஃபார்மிங் அவேர்னஸ் ட்ரேட் பிளான்டேஷன்ஸ் ரொட்டேரியன் இ நடராஜன், அக்ரி ஒர்க் ரொட்டேரியன் மாரியப்பன், பிளட் டொனேஷன்ஸ் ஆர் எஸ் மகாதேவன், மெம்பர்ஷிப் டெவலப்மெண்ட் ஐ எஸ் முருகன், பப்ளிக் ரிலேஷன்ஸ் அண்ட் பப்ளிக் இமேஜ் ரொட்டேரியன் எம் ஐயப்பன், ஓகே. ஐடி ஆஃபீஸர் ரொட்டேரியன் இ நடராஜன், கேன்சர் அவேர்னஸ் ப்ராஜெக்ட் ரொட்டேரியன் டி கிருஷ்ணராஜா, ஃபேமிலி அண்ட் உமன் இன் ரோட்டரி சார் ஜோசப் பிலிப் ரொட்டேரியன் சார் ஜோசப் பிலிப்,
ரோட் சேஃப்டி Rotarian M. Sundaresan, Rotaract, Interact, Eliact and Raila Rotarian A. Rajapan, Fellowship Rotarian R. Murugan. நீங்கள் முன்னாடி போறீங்களா? பின்னாடி இருந்தால் தான் கரெக்ட். ஓகே சார், ரெடி? சார் ரெடி? ஒன் மோர் டேக். ஓகே ஓகே. தேங்க்யூ. அடுத்ததாக இந்த ஆண்டு துணை ஆளுநர் ரொட்டேரியன் பால்ராஜ் அவர்களை ஒரு வார்த்தைகள் பேசுமாறு கேட்டுக்கொள்கிறேன். படையலூர். இப்போது இன்றைக்கு 22வது பிரசிடென்ட் நடராஜன் அவர்கள் பதவியேற்பு விழாவிற்கு 3வது கிளப்பு இன்ஸ்டாலேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்களுடைய ரோட்டரி கிளப் செங்கோட்டையின் இன்ஸ்டாலேஷன் ஆகஸ்ட் 10ஆம் தேதி KRS சர்ச்சில் வச்சுருக்கோம். அதனால் இந்த தருணத்தில் அதையும் சொல்லி முடிச்சுக்கிறேன். அந்த பிரசிடென்ட் ரோட்டரி கிளப் குற்றாலம் ஆரிய பிரசிடென்ட் நடராஜன் அவர்கள், செக்ரட்டரி ராஜப்பா அவர்கள் மற்றும் கெஸ்ட் ஆஃப் சீஃப் கெஸ்ட் டாக்டர் PDG விஜயகுமார் சார் அவர்கள், கெஸ்ட் ஆஃப் ஆனர் PDG சேக்சன் சார் அவர்கள், இந்த விழாவிற்கு திருநெல்வேலி நெல்லை மாநகரிலிருந்து நம்மளெல்லாம் மயில் அண்ணாச்சி மேஜர் டோனர் அவர்களை வருகிறேன். அந்த ஆரடி சாமி சங்கரநாராயண சாமி அவர்கள், எங்களுடைய கான்ஃபரன்ஸ் சேர்மன் சண்முக நடராஜ் சார் அவர்கள். இந்த வருடம் எங்களுக்கு ரோட்டரியின் டிஸ்ட்ரிக்ட் இது வந்து ஸ்கூலு, அவங்க வந்து ஸ்கூல், ஹாஸ்பிட்டல் அண்ட் ட்ரீ பிளான்டேஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதுக்கு ரோபோட்டிக் கால் ஊனமுற்றோருக்கு விவசாயம் சிறப்பாக செய்திருக்காங்க. மேலும் அனைத்து ரோட்டரி சங்க உறுப்பினர்கள் குற்றாலம் எலைட், செங்கோட்டை, குற்றாலம் சென்ட்ரல், குற்றாலம் அருவி எல்லாருமே வந்திருக்காங்க. அடுத்த டிஸ்ட்ரிக்ட் ப்ராஜெக்ட் சேர்மன் ராஜபூஷன் மற்றும் டாக்டர் மாரின் சார் எல்லாரும் இருக்கீங்க. அனைத்து வருகிறவர்கள் என்று வரவேற்று எனக்கு வாய்ப்பு அளித்த எனக்கு நம்பிக்கை விடைபெறுகிறேன். தேங்க்யூ. அடுத்ததாக தலைவர் அவர்கள் சர்வீஸ் ரொட்டேஷன் அவர்கள் கூட்டுவோம். யாரும் கூட்டுவோம், யாரும் வேறு இல்லையா? எல்லா மெம்பர்ஸும் பேசி ICICI பாய்ஸ் ஸ்கூலும் TKD ஸ்கூலும் தேர்ந்தெடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு 3க்கு அவார்டு கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு 12th வரும்போது அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஆர்வமாக இருக்கும். எப்படி இவங்கெல்லாம் ரோட்டில் சர்வீஸ் பண்ணுறாங்க, நமக்கும் வந்து இதே மாதிரி அரசியல்களை செய்யணும் அப்படிங்கிற நோக்கத்தை ஆர்வத்தை உண்டு பண்ணுங்கிற நோக்கத்தில் அவங்களுக்கு அவார்டு கொடுக்குறோம். அந்த அவார்டை வந்து நம்ம சீஃப் கெஸ்ட் அவர்கள் வந்து முதலாவதாக ஜோ+V அவர்களுக்கு வந்து அவங்க சார்பாக வந்திருக்கக்கூடிய அவங்க நண்பர் வந்து வாங்கிட்டு போவாங்க. சீட்டும் சர்டிஃபிகேட்டும் வந்து இங்கே இருக்கும். அப்படி திருப்பி. ஓகே, ஃபுல்லாக திருப்பி. ஓகே சார், ரெடி? ஓ சார், ஒன்றும் செட்டே ஆக மாட்டேங்க. ஓகே. அடுத்தபடியாக சசி செல்வா. எப்படி அந்த ஜோர்ஜ் செல்வின் வரதுனால சசி செல்வா வாங்கியிருக்காரு. திரும்பவும் தான் வந்து வாங்க போறாரு. முத்துவா சசி செல்வா அவர்களுக்கு
ஸ்மூத் செகண்ட். அப்படி திரும்பி. ஓகே சார், ரெடி சார், ஒன்று. ஓகே. அடுத்து முத்து ஸ்ரீதர் வந்திருக்கீங்களா? முத்து ஸ்ரீதர், முத்து ஸ்ரீதர். மற்றபடியாக முத்து ஸ்ரீதர் அவர்களுக்கு தேர்ட் ரேங்கருக்கு வந்து பிடிஜி அவர்கள். சரி, அப்படியே இங்கே பாருங்க. ரெடி, ஒன் மோர் சார். சார் ஓகே. அடுத்தபடியாக டிகேடி ஸ்கூல் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் மார்க் இருக்கக்கூடிய வைஷ்ணவி அவர்களுக்கு நம்ம பிடிஜி சலீம் சார் அவர்கள். ஏஜி ஏஜி அண்ணாச்சி. சார் ரெடி சார். சார் ஒன் மோர் டேக். ரெடி, ஓகே. மூதலட்சுமி வந்திருக்கீங்களா? மூதலட்சுமி. அடுத்து கனிமொழி அவர்களுக்கு, கனிமொழி அவர்களுக்கு வந்து மயிலநாச்சி அவர்கள் பரிசு வழங்குவார். அப்படியே உள்ள தள்ளி நின்று திரும்பிக்கும். அப்படியே வாங்கி சார். அண்ணாச்சி. சார் ரெடி சார். சார் ஒன் மோர் டேக் சார் ப்ளீஸ். ரெடி, ஓகே. மூதலட்சுமி வந்திருக்கீங்களா? இல்லை, மூதலட்சுமி அம்மாவை வாங்கியிருக்கீங்களா? கனிமொழி சார் வாங்க. கனிமொழி, கனிமொழி வாங்க. ஏஜி சார் அவர்கள் வந்து மயிலநாச்சி அவர்கள் வழங்குறாங்க. சார் 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 ரெடி சார், ஒன் டேக் சார் ப்ளீஸ் சார். ஓகே ஓகே. ஐயா அப்படி திரும்பிக்கோங்க ஐயா. வாங்கிக்கோங்க வாங்கிக்கோங்க. அப்படி இங்கே பாருங்க ஐயா. ஐயா இங்கே பாருங்க. ஓகே சார். தேங்க்யூ. அடுத்ததாக சிறப்பு விருந்தினர் கொட்டேரியன் மேஜர் டவுனர் ஆர் வி சங்கர் நாராயணன் அவர்களை 1-2 வார்த்தைகள் பேசுமாறு கேட்டுக்கொள்கிறேன். Newly installed President Rotarian Natarajan அவர்களே, newly installed Secretary Rayappan அவர்களே, outgoing President Sandra Subramanian அவர்களே, outgoing Secretary and newly installed President Natarajan அவர்களே, இந்த அருமையான நிகழ்வின் சீஃப் கெஸ்ட் பிடிஜி டாக்டர் விஜயகுமார் அவர்களே, எங்களுடைய ரோட்டரி நடமாடும் அகராதி என்றுதான் சொல்ல முடியும். டிக்ஷனரி ஆஃப் ரோட்டரி பிடிஜி ஷேக் சலீம் அவர்களே, கேஜி பால்ராஜ் அவர்களே, கான்ஃபரன்ஸ் சேர்மன் சண்முக நடராஜ் அவர்களே, என்னுடைய பாசமிகு அண்ணாச்சி கருணா மயில் பாலசுப்ரமணியம் அவர்களே, மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் குற்றாலம் எல்லை, குற்றாலம் சென்ட்ரல், கடைநல்லூர் மற்றும் இதர கிளப்பில் இருந்து வந்திருக்கும் என் அருமை நண்பர்களே, பயனாளிகளே, தினதாரணி பத்திரிகையினுடைய சீஃப் எடிட்டர்
ராமலிங்கம் அவர்களே, என்னுடைய ஓஏஜி பிரதீப் அவர்களே, குற்றாலம் அறிவியினுடைய ஆற்றல் மிகு சீனியர் உறுப்பினர்களை உங்கள் அனைவருக்கும் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த குற்றாலம் அறிவியினுடைய 22வது இன்ஸ்டலேஷன் ஃபங்க்ஷனில் கலந்து கொண்டு கெஸ்ட் ஆஃப் ஆனராக எனக்கு வாய்ப்பளித்த குற்றாலம் அறிவி என்னுடைய பிதாமகர் ரொட்டேரியன் பாஸ் பிரசிடென்ட் டி ராஜேந்திரன் அவர்களுக்கு எனது நன்றியை காணிக்கையாக்குகிறேன். இந்த கிளப்பை பொறுத்த வரைக்கும் சொல்லப்போனால் ஒரு அறிஞர் ஒருத்தர் சொல்லியிருக்காரு, the most important personality of the world is being found from the last bench of the classroom. அதாவது பெரிய பெரிய ஸ்டாவர்ட்ஸாக இருக்கிறவங்க, பெரிய பெரிய தலைவர்கள்லாம் கிளாஸ் ரூமில் கடைசி பெஞ்சில் இருந்து படித்தவங்க, அவங்க தான் செலக்ட் ஆகி அவங்க தான் இன்னைக்கு உலகத்தையே நிர்ணயம் பண்ணக்கூடிய ஒரு சக்தியாக வந்திருக்காங்க. அதனால நீங்கள் லாஸ்ட் பெஞ்சில், அதாவது 29ஆம் தேதி அன்னைக்கு நீங்கள் இன்ஸ்டலேஷன் பண்ணினாலும் நீங்கள் போன வருஷம் வாங்கின அவார்டை காட்டி நாங்கள் அதோட சிறப்பாக வாங்கணும்னு அவர் பிரசிடென்ட் சொன்னார். இந்த வருஷம் இன்னும் நிறைய பண்ணணும், நிறைய அவார்டு வாங்கணும். ஏன்னா இந்த வருஷம் கிளைமேட் இப்போ எப்படி மேற்கு தொடர்ச்சி மலை உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை நிலவுகிறது, அதே மாதிரி டிஸ்ட்ரிக்டும் ஒரு சாதகமான ஒரு கவர்னர் அவங்களுக்கு கொடுத்துருக்கு. ஒரு சாதகமான கவர்னர், நிறைய ஒரு தொலைநோக்கு பார்வையோடு இருக்கக்கூடிய திட்டங்கள், இன்னைக்கு அவர் போட்டிருக்கிற திட்டங்கள் 7 areas of focusம் அதுவும் மேட்ச் ஆகிற மாதிரி நிறைய திட்டங்களை செயல்படுத்துகிறாங்க. இந்த டயாலிசிஸ் யூனிட்லாம் மாவட்டத்துக்கு ஒரு டயாலிசிஸ் யூனிட்டை கொண்டு வராங்க. அதை ஒரு சிறப்பான அளவுக்கு அதை தேர்ந்தெடுத்து சரியான இடத்தை தேர்வெடுத்து அதுக்கு ஒரு மருத்துவர் குழுவை நியமித்து எல்லாருக்கும் பண்ணணும். ஏன்னா இன்னைக்கு ஆல்மோஸ்ட் 90% ஆஃப் தி பப்ளிக் இன்னைக்கு டயபெட்டிக் இருக்குன்னு சொல்கிறாங்க. டயபெட்டிக்கில் 2 விதமான கருத்து வேறுபாடு இருக்கு. அதாவது HbA1c 8க்கு மேலே இருந்தாலே அது நார்மல் தான், 8.4 வரைக்கும் சொல்லி அமெரிக்கன் டயபெட்டிக் அசோசியேஷன் சொல்லுது. வேறஸ் இந்தியன் டயபெட்டிக் அசோசியேஷனில் 6.4 மேலே இருந்தாலே அது டயபெட்டிக்னு சொல்லுது. அது ஐஎம்ஏல தெரியவர் தான், அது என்ன தெரியல. அதன்பட்டு ஒரு 7 பேருடைய பார்மசூட்டிக்கல் கம்பெனியினுடைய மிகப்பெரிய சூது வலையில மக்கள் மாட்டிக்கிட்டு முடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இதெல்லாமே நம்ம அந்த இதில் வரக்கூடிய ரிப்போர்ட்ஸ் நம்ம படிக்கலாம். ஸோ அதுபடி ஒரு சூழ்நிலை வரக்கூடிய சூழ்நிலையில் இன்னும் ஒரு 10-15 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த கிட்னி டிசீஸ்ங்கிறது ஒரு பரவலான ஒரு டிசீஸாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு பெரிய பயமுறுத்தல் இருக்கு. அது இப்போவே ஒரு தொலைநோக்கு பார்வையோடு ரோட்டரியில் நம்ம 3-2 மாவட்டத்தில் அதை டயாலிசிஸ் யூனிட் பண்ணணும்னு சொல்லி கவர்னர் நினைக்கிறாங்க. அதற்கு கண்டிப்பாக ஏன்னா எல்லாமே தேர்வாகிட்டு இருக்கு, டாக்டர்ஸ் இருக்காங்க, இந்த வருஷம் இனாக்ரேஷன் ஆயிரும். ஸோ அது மக்கள் பயன்பாடுறதுக்கு வர்றதுக்கு நம்ம அதனுடைய ஃபஸ்ட்டு பப்ளிக் அவேர்னஸ் வேணும். அப்புறம் இதை பற்றி எடுத்து சொல்லணும். பிரசிடென்ட் செக்ரட்டரியை நான் தாழ்வாக கேட்டுக்கிறது இந்த மாதிரி ரோட்டரியினுடைய நல்ல திட்டங்களை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நீங்கள் உதவிகரமாக இருக்கணும். குற்றாலம் அருவி ஏற்கனவே ஒரு சைலண்டாக தான் எல்லா ப்ராஜெக்டும் அவங்க இதில் போட்டிருக்கிற ப்ராஜெக்ட்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான இதுதான். வேற அவங்க பண்ணுறது பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக இப்போ முதல்லையே அவங்க நிறைய டவுட்டுடன் இல்லை இவங்களுக்கு அனாதை ஆசிரமத்திற்கு சாப்பாடு எல்லாம் ஒவ்வொரு வருஷமும் நம்ம பாஸ் பிரசிடென்ட் சீனியர் டேவின் பாகராஜ் தலைமையில் நிறைய நடக்குது. அதேமாரி அவங்க இயற்கை விவசாயத்தை பற்றி எல்லா இடத்துலையும் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அவர் பிரசிடென்ட் நடராஜன். ஸோ அதில் இந்த ரோட்டரியில் எல்லாத்தையும் தண்ணியை ஈடுபடுத்தி கொண்டு மக்களுக்கு என்னென்ன தேவையோ அந்த டாய்லெட் பிளாக் ஸ்கூலுக்கு டாய்லெட் பிளாக் கவர்னர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அது போக ப்ராஜெக்ட்ஸ்ன்னு பார்த்தா அந்த ஆர்டிஃபிஷியல் லிம் ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது இன்னைக்கு தேவையான ஒன்று. ஏற்கனவே போலியோ எராடிகேஷனில் ரோட்டரி தான் முன்னிலையில் இருக்குது. இன்னைக்கு போலியோ இல்லாத உலகம் வேணும்னு சொல்லி இந்தியாவில் போலியோ ஆல்மோஸ்ட் அடிச்சிட்டோம். நம்ம பக்கத்தில் பாகிஸ்தான்லையும் ஆப்கானிஸ்தான்லேயும் கேஸ் ஏதோ ரிப்போர்ட் ஆகிருக்கு. இந்தியாவில் அந்த அளவுக்கு இந்த பாதிப்பு இல்லை, வந்துடக்கூடாதுங்கிறது இன்னும் நம்ம போலியோ ட்ராப்ஸ் கொடுத்துட்ருக்கோம். நம்மளுடைய பயனாளிகளோட குழந்தைகள் அந்த போலியோ ட்ராப்ஸ் பயன்படுத்தி தான் இன்றைக்கி நல்லா இருக்காங்க. உண்மையிலேயே டாக்டர்ஸுக்கு அதை பற்றி டாக்டருக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதனால் நீங்கள் இந்த போலியோ இல்லாத உலகத்தை படைக்கும் இந்த ரோட்டரி செயற்கை காலம் கொடுக்குது.
இதை வந்து நீங்கள் வந்து எல்லாத்தையும் பப்ளிக்கில் கொண்டு போய் வச்சு ஒவ்வொரு கிளப்புக்கும் வந்து 2 செயற்கைக்கால் வந்து கவர்னர் வந்து சொல்லியிருக்காங்க. அதை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கணும், அதை பப்ளிசைஸ் பண்ணணும். அது போக பார்த்தீங்கன்னா வந்து இந்த இதயம் காப்போங்கிற ஒரு பஸ், இதுக்கெல்லாம் வந்து நம்ம ரொம்ப வந்து பெரிய அளவில் நன்றி கடன் பட்டிருக்கிறது வந்து முதல்ல வந்து பிடிஜி முத்துவண்ணாச்சி. ரெண்டாவது வந்து பெரிய விஷயம் என்னன்னா, இதை வந்து செயல்படுத்துறதுக்கு முதல் மூல காரணமாக இருந்தது நம்ம மயில்நாச்சி. அவங்களுக்கு தான் நம்ம வந்து நன்றி சொல்லுவாங்க. எத்தனையோ விஷயத்தை வந்து அவங்க வெளியில தெரியாம காப்பாற்றிக்கிட்டு இருக்காங்க. அதாவது முதல் கேம்ப் வந்து கட்டளை கிராமத்தில் வந்து இன்னைக்கு நடக்கும்போது கிட்டத்தட்ட 170 பயனாளிகளுக்கு வந்து பண்ணியிருக்காங்க. ஒரு குழந்தைக்கு வந்து வாழ்வே இல்லை, அதை வந்து அவங்க தான் ஏற்பாடு பண்ணி இப்போ அப்போலோ ஆஸ்பத்திரியில் வந்து ஒரு பைசா செலவு இல்லாமல் நம்ம ரோட்டரி மூலமாக அவங்க ஏற்பாடு பண்ணி சர்ஜரிக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இதயம் காப்போம்னு ஒன்று இருக்குது. அந்த வாரம் வந்து 1,50,00,000 ரூபாய் செலவில் வந்து நம்ம 3 to 1 மாவட்டத்தில் வந்து மக்களுக்காக வேண்டி தான் அது கொடுக்குறோம். ஸோ இதையும் நம்ம வந்து ரோட்டரி கிளப் குற்றாலம் அருகே பயன்படுத்திக்கணும், இதையும் பப்ளிசைஸ் பண்ணணும். இந்த 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 வாகனத்தில் வந்து இதயத்தில் வந்து யாருக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் சொல்லி நமக்கு எங்கே கேம்ப் நடக்குதோ அங்கே அவங்கள கொண்டு வந்து அவங்களுக்கு வந்து எல்லாமே ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறாங்க. அந்த வாகனத்துக்குள்ளேயே எல்லா அமைப்புகளும் இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் பயன்படுத்திக்கணும்னு கேட்குறேன் இந்த நேரத்தில். அது போக வந்து பிரசிடென்ட் செக்ரட்டரியை பற்றி எடுத்தோம்னா ஒரு கதை தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. ஒரு கணவன் மனைவி வந்து இந்த கதையை சொல்லி முடிச்சுட்டேன். கணவன் மனைவி வந்து கல்யாணம் பண்ணிட்டாங்க. மனைவியினுடைய இந்த பெண்ணுடைய பாட்டி சொல்லியிருக்காங்க, கணவன் என்ன சொன்னாலும் நீ கோவப்படக்கூடாது, உனக்கு முன்கோபம் ஜாஸ்தியாக இருக்கு, அதனால நீ வந்து கோபப்படும் போது தான் உனக்கு வந்து இந்த நார்கூட பின்னுற இது இருக்கிறனால நீ நார்கூட பின்னிக்கோ, கோபத்தை ஃபுல்லாக அந்த நார்கூட பின்ன கோபம் குறைஞ்சிடும், அவர்கிட்ட பின்னி காட்டாதுன்னு இருக்காங்க. சரி, அந்த மாதிரி வந்து நம்ம என்ன பண்ணிட்டு அவருக்கு சொல்லிட்டு முதல் நாள் அன்னைக்கு ஒரு வாக்கு வாங்கிட்டு சத்திய பிரமாணம், ஏற சேந்தியை மட்டும் நீங்கள் வந்து நான் சொல்லாமல் ஏறி பார்க்கவே கூடாது அப்படின்னு சொல்லி அங்கே வந்து என்ன கோவப்பட்டாலும் கணவர் கோவப்பட்டாலும் தான் கோவப்படாமல் அவர் தெரியாமல் ஆட்கூட பின்னி அங்கே வைக்கணுங்கிறதுக்கு வேண்டி அதை ஏற்பாடு பண்ணிக்கிறேன். அவங்க வாழ்ந்து முடிந்து ஆல்மோஸ்ட் அந்த அம்மா அப்பா மரணப்படுக்கையில் இருக்கும்போது கணவரை கூப்பிடுறாங்க. கணவரை கூப்பிட்டு அந்த சேந்தி மேலே நீ தானே இருந்தாலும் பார்க்க வேண்டாம்னு சொன்னீங்க, இப்போ நீ பார்த்து அதில் என்ன இருக்குன்னு எடுத்துட்டு வாங்க. நீ எடுத்துட்டு வந்தோடனே 2 கூடை இருந்தது, இன்னொரு பெட்டி நிறைய 10 லட்சம் ரூபா பணம் இருந்தது. அந்த அம்மா வந்து அந்த அம்மாட்ட கொண்டு வந்து 10 லட்ச ரூபா பணம் இருக்குமா, 2 கூடை இருக்கு. நான் அம்மா சொல்லியிருக்கேன், இல்லை நீங்கள் கோவப்பட்ட எங்கள் பாட்டி சொல்லியிருக்காங்க, கோபத்தை திருப்பியே காட்டக்கூடாது, அது நான் கூட பண்ணணும்னு சொல்லி உடனே அவர் சொல்லி கேட்டிருக்காரு. அப்போ நான் வந்து 2 தடவை தான் நீ என் மேலே ரொம்ப கோவப்பட்டியா, 2 கூட தான் இருக்குது. இல்லை மற்ற கூடையெல்லாம் நான் விற்றுட்டேன், 10 லட்ச ரூபாய்க்கு விற்றுருக்கேன் பாருங்க, அதுதான் பணம். இது எதுக்கு அப்படி சொல்கிறேன்னா, பிரசிடென்ட் செக்ரட்டரி இந்த கணவன் மனைவி மாதிரி நாற்கூடிய பின்னி ஒருத்தருக்கு கருத்து வேறுபாடு இல்லாமல் இருந்தால் தான் எந்த ப்ராஜெக்டையும் சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்த முடியும். கண்டிப்பாக இந்த வருஷத்துக்கு ஒரு சிறப்பான ஆண்டாக நீங்கள் செய்வீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நீங்கள் செய்யணும்னு வேண்டிக்கிட்டு எல்லாமே இறைவன் வந்து இந்த குற்றால அறிவிப்பு மென்மேலும் வளரணும்னு பிரார்த்தனை பண்ணி விடைபெறுகிறேன். நன்றி. தேங்க்யூ. அடுத்ததாக மரியாதைக்குரிய ரொட்டேரியன் மேஜரோட மை பாலசுப்ரமணியம் அவர்களை உங்களோட பேசுகிறேன். அண்ணாச்சி சொன்னாங்க பதவி ஏற்படாது இல்லைன்னு சொன்னாங்க. அது பணி, அதாவது அவங்களுடைய அறம் சார்ந்த நம்ம ரோட்டரி கிளப் வந்து தர்மம் தான் செஞ்சுட்டு இருக்கோம். அதனால பணியேற்பு விழான்னு தான் சொல்லணும்னாங்க. நேற்று கூட எங்கள் கிளப்பில் பணியேற்பு விழான்னு தான் எல்லாத்தையுமே இது பண்ணோம். உண்மையிலே அண்ணாச்சிக்கு நான் நன்றி சொல்லிடுறேன். எனக்கு அது தெரியாது. அண்ணாச்சி கடையலூரில் வச்சு இது பணியேற்பு விழான்னு சொன்னாங்க. இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கிய என்னுடைய கவர்னர் டாக்டர் KVK அவர்களே, என்னுடைய அடுத்த கவர்னர் ஷேக் சலீம் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு மிக முக்கியமான தூணாக இருந்துகிட்டு இருக்கக்கூடிய சங்கரநாராயணசாமி அவர்களே, KG தம்பி பால்ராஜ் அவர்களே, அதாவது இந்த கிளப்பு கிட்டத்தட்ட ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி தான் தம்பியுடைய நிகழ்ச்சியில் கலந்து வந்தேன். அப்பவும் அவர் பிரசிடெண்ட்டாக இருந்தார், இப்பவும் பிரசிடெண்ட்டாக இருக்கார். தம்பி நடராஜன் அவருடைய பணி சிறக்க என்னுடைய வாழ்த்துக்கள். அவருக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய
ராஜப்பன் அவர்களும் மற்றும் அறிவி கிளப்பை சேர்ந்த அனைத்து ரோட்டேரியன்களும் அவர்களுக்கு சிறப்பாக இருந்து இந்த ஆண்டை சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி அண்ணாச்சி. பிடிஜி டாக்டர் ஷேக் சலீம் அவர்களை ஒரு 2 வார்த்தைகள் பேசுமாறு. அனைவருக்கும் எனது மாலை வணக்கங்கள். புதிதாக பதவியேற்றிருக்கின்ற அருமை நண்பர் நடராஜ் அவர்களே, அவரோடு இணைந்து பணியாற்ற காத்திருக்கின்ற செக்ரட்டரி ராஜப்பன், இன்றைய சிறப்பு விருந்தினர் என்னுடைய டிஸ்ட்ரிக்ட் ட்ரைனராக இருந்த எனது அருமை நண்பர் டாக்டர் விஜயகுமார் அவர்களே, இங்கே ரிசப்ஷனராக வருகை தந்திருக்கின்ற நம்ம மாவட்டத்தினுடைய ஒரு யூனிக் ரொட்டேரியன் சொல்லலாம். நம்ம மாவட்டத்தில் மயிலனாட்சிய மாதிரி ரொட்டேரியனே இல்லை. அவரோட யூனிக்னஸ் என்ன அப்படின்னா, the one and only Rotarian who donates $10,000 every year to the Rotary Foundation. வேறு யாரும் இல்லை. அனைவரும் பால் ஹாரிஸ் சொசைட்டிலாம் வச்சுருக்காங்க. அது வந்து வருஷத்துக்கு $1000 கொடுத்தா போதும், $1000. இது ஒன்று தான். அப்போ நான் கூட இப்போ ரோட்டரி இன்டர்நேஷ்னல் போர்டுக்கு வந்து ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி எழுதினேன். அதாவது பால் ஹாரிஸ் சொசைட்டின்னு வச்சுருக்கீங்க, அது மாதிரி மேஜர் டோனர் சொசைட்டி ஒன்று வைக்கிறத பற்றி போர்டில் திங்க் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ நம்ம மாவட்டத்தினுடைய யூனிக், அதுபோல் இங்கே நம்ம ஒரு செங்கநாராயணன் சொன்ன மாதிரி அவர் செய்யக்கூடிய சேவைகள் வெளியிலே தெரியாது. நிறைய சேவைகள் வந்து செய்து கொண்டிருக்கார். உண்மையிலே அந்த இடது கைக்கு தெரியாமல் வலது கை கொடுக்கறது இடது கைக்கு தெரியாமல் செய்யணும் அப்படிங்கிற அந்த சித்தாந்தத்தை ரொம்ப மானிக்கக்கூடிய ஒரு ரொட்டேரியன். அதனால தான் நான் சொன்னேன் 32/12 இந்த ஒன் அண்ட் ஒன்லி யூனிக் ரொட்டேரியன் அப்படின்னு சொன்னால் அதில் எந்த தவறுமே இல்லை. மயில் பாலசுப்ரமணியன் ஆச்சு, நம்ம ஏஜி பால்ராஜ், இங்கே அவரோடு வந்திருக்கின்ற ஏஜி சுரேஷ், வேறு சர்விங் ஏஜி இல்லைன்னு நினைக்கிறேன். நிறைய ஹோஸ்ட் ஆஃப் பாஸ்ட் அசிஸ்டன்ட் கவர்னர் ஆரம்பித்தா கிருஷ்ணன்லேருந்து ஆரம்பிக்கணும். பாஸ்ட் அசிஸ்டன்ட் கவர்னர் கிருஷ்ணன் இருக்கார், பிரதீப், பாஸ்ட் அசிஸ்டன்ட் கவர்னர் டாக்டர் முத்தையா, பாஸ்ட் அசிஸ்டன்ட் கவர்னர் டாக்டர் மாரிமுத்து, பாஸ்ட் அசிஸ்டன்ட் கவர்னர் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இந்த முருகன்ராஜ் குத்தாலம் மெட்ரோ, கடையநல்லூர் உதுமான், ஹாஜா அண்ணன், எனி அதர் பாஸ்ட் அசிஸ்டன்ட் கவர்னர் இருக்கு. இந்த எல்லா பாஸ்ட் அசிஸ்டன்ட் கவர்னர் கணேசகுமார், இங்கேருந்து கொஞ்சம் கிளார் மற்றும் பல சங்கங்களிலிருந்து வந்திருக்கக்கூடிய உறுப்பினர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை எனது வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். குற்றாலம் அறிவியல் இந்த ஏரியாவில் இந்த நேரத்தில் இந்த சங்கத்தோடு இணைந்து ரொம்ப காலமாக இந்த சங்கத்தை வளர்ப்பதற்காக பணியாற்றிய மறைந்த குமாரப்பெருமாள் அவர்களை நினைவு கூற விரும்புகின்றேன். அப்புறம் இந்த கிளப்பினுடைய ஆணிவேர் டி ராஜேந்திரன், அவர் இன்றைக்கு பல்வேறு காரணங்களால் வர முடியலை. அவரும் இந்த கிளப்பினுடைய காட்ஃபாதர்னு சொல்லலாம். அப்போ எல்லா கிளப்புக்கும் வந்து அதனுடைய ஒரு டிரைவிங் ஃபோர்ஸ் இருக்கும். அது இருந்தால் தான் ஒரு சங்கம் வந்து நிலைத்து இருக்க முடியும். அதாவது ரோட்டரி இன்டர்நேஷ்னலில் வந்து ரொட்டேரியன்ஸுக்கு உறுப்பினர் பதவி கிடையாது, ரோட்டரி சங்கத்துக்கு தான் உறுப்பினர் பதவி. ஸோ வி ஆர் ஆல் மெம்பர்ஸ் ஆஃப் த ரோட்டரி கிளப் தான். நான் வந்து ஐ எம் எ மெம்பர் ஆஃப் அ கிளப். அந்த கிளப்பு தான் ரோட்டரி இன்டர்நேஷ்னல் மெம்பர். யூ கேனாட் பி டைரக்ட்லி மெம்பர்ஸ் டு த ரோட்டரி இன்டர்நேஷ்னல். அதனால் ஒரு சங்கத்துக்கு தான் ரோட்டரி மூவ்மெண்ட்டில் வந்து மதிப்பு மரியாதையும் கூடுதல், ரொட்டேரியனுக்கு இல்லை. அதனால தான் வந்து சங்கங்களை மட்டும்தான் உறுப்பினர்களாக சேர்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ரோட்டரி இன்டர்நேஷ்னலுக்கு வந்து ஒரு 37,000 உறுப்பினர்கள் தான் இருக்காங்க. அந்த ரோட்டரி இன்டர்நேஷ்னல் கணக்குப்படி உறுப்பினர்கள்ங்கிறது வேற ஒரு கான்செப்ட். அப்போ இந்த குற்றாலம் அருவியை வழிநடத்துவது ரொம்ப, நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒரு சங்கத்தை வந்து வழிநடத்துறது ரொம்ப ஒரு ஹிமாலயன் டாஸ்க். அதனால சங்கங்கள் வந்து ரோட்டரியில் வந்து ஒரு சர்வே சொல்லுது, ஒரு புதிய சங்கம் ஆரம்பிச்சிங்கன்னா அந்த சங்கம் 2-3 ஆண்டுகள் நிலைத்திருக்குமே, ஆனால் அதற்கு லைஃப் இருக்கிறதுக்கு வாய்ப்பு கூடுதல். நிறைய சங்கங்கள் வந்து அது பிறந்த ஆண்டே மாய்ந்து போகின்றன. நம்ம மாவட்டத்தில் நம்ம நிறைய பார்த்துருப்போம். உலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கு 11.5 லட்சம் ரொட்டேரியன் இருக்கும். ஆனால் ஒவ்வொரு ஆண்டும் 1.5 லட்சத்துக்கு மேலே ரொட்டேரியன் வந்து ரோட்டரியில் சேர்றாங்க. அதை விட அதிகமாக ரோட்டரியை விட்டு போயிடுறாங்க. அதனால தான் வந்து ரோட்டரியில் உறுப்பினர் எண்ணிக்கை வந்து கூடவே மாட்டுது. அதுக்கு ஒரு காரணம் இன்னும் ரோட்டரியால் கண்டுபிடிக்க முடியலை. இப்போ இந்த குற்றாலம் அருவி சங்கம் இன்றைக்கு
22 ஆண்டு நிலைச்சிருக்கு அப்படின்னா அது பல்வேறு ஆட்களுடைய முயற்சி. இப்போ ரீசெண்டாக வந்து குற்றால அருவிக்கு ஒரு புத்துணர்வு வந்திருக்கு. ரொம்ப காலமாக அவார்ட்ஸ்ல எல்லாம் நான் எல்லா வருஷமும் பார்ப்பேன். குற்றால அருவியை தேடத்தான் செய்யணும், அருவிக்கு ஏதாவது ஒரு அவார்டு தான் இருக்கும். இந்த தடவை நானும் விஜயகுமார் சாரும் அவார்ட்ஸ் நைட்டில் ஃப்ரெண்டில் உட்காந்துருந்தேன். திடீர்னு பார்த்தா குற்றாலம் அருவின்னு ஒரு 3-4 தடவை கூப்பிட்டாங்க. அப்போ நானும் விஜயகுமார் சாரும் பேசிக்கிட்டேன். எத்தனை அவார்டு இந்த தடவைங்க? பெஸ்ட் மெம்பர்ஷிப் அவார்டு, அப்புறம் பெஸ்ட் ப்ராஜெக்ட் அவார்டு, பெஸ்ட் செக்ரட்டரி அவார்டு, 3 பெரிய பிரம்மா. எல்லாரும் நல்ல சங்கத்துக்கு ஒரு உற்சாகமாக கைதாக்கலாம். ஏன்னா இட் இஸ் நாட் அன் ஈஸி ஜாப். ஒரு சங்கம் வளர்க்கை கொடுக்குறது எனக்கு தெரியக்கூடாது, ப்ராஜெக்ட்ல காமிக்காமே வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால குற்றாலம் அருவி வந்து இப்போ ரீசெண்டாக நம்ம திடீர்னு சொல்லுவோம்ல, வேர்ல்டு மேப்பில் திடீர்னு அது தெரியுது அப்படின்னு. அதை மாதிரி நம்மளுடைய ரோட்டரி மாவட்ட மேப்பில் திடீர்னு ஒரு புத்துணர்வும் புத்துயிரும் வந்துருச்சு குற்றாலம் அருவி. அதுக்கு காரணத்தில் ரொம்ப முக்கிய காரணம் வந்து நடராஜ் தான். அவர் இந்த ஆண்டு தலைவராக இருக்கிறது ரொம்ப சால சிறந்த ஒரு விஷயம். நிச்சயமாக நிறையா சேவைகளை செய்வதற்கு அவருக்கு வந்து வாய்ப்புகள் கிடைக்கும். அதனால் அதாவது ரோட்டரி வந்து என்னை பொறுத்தளவில் ரோட்டரி வந்து ஒரு பெரிய ப்ரிவிலேஜ் டு பி எ ரொட்டேரியன். நான் வந்து ஒரு ரொட்டேரியன் அப்படின்னு சொன்னால் அது வந்து எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு. அந்த வாய்ப்புக்கு வந்து எல்லா இடத்துலையும் சொல்லுவான், எவரி ப்ரிவிலேஜ் ஹஸ் காட் எ டியூட்டி அட்டாச்டுன்னு சொல்லுவான். நான் வந்து ஒரு ப்ரிவிலேஜை என்ஜாய் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு நான் திரும்ப கைமாறு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். இப்போ வீட்டில் நம்மளை வளர்த்து பெரிய ஆளாக்குனாங்கன்னா நம்ம திரும்ப வளர்ந்த பிறகு அந்த குடும்பத்தை பாதுகாக்க கடமைப்பட்டிருக்கோம். ஸோ இட்ஸ் எ ப்ரிவிலேஜ். அம்மாட்ட பால் குடித்து வளர்ந்தோம்னா தாயை பேணதுக்கு நம்ம கடமை அப்படிங்கிறத நமக்கு சொல்லி வளர்க்குறாங்க இல்லையா? அதே மாதிரி டு பி எ ரொட்டேரியன் இஸ் எ ப்ரிவிலேஜ். ஆனால் அந்த ப்ரிவிலேஜுக்கு நம்ம திருப்பி செய்யக்கூடிய கைமாறு என்ன அப்படின்னா தட் இஸ் த டியூட்டி அட்டாச்டு டு த ப்ரிவிலேஜ். இந்த ரோட்டரி ஒன்றும் நம்மகிட்ட பெருசாக எதிர்பார்க்கல. இட் வாண்ட்ஸ் டு பப்ளிசைஸ் ரோட்டரி, இட் வாண்ட்ஸ் டு டூ சர்வீஸ் டு த கம்யூனிட்டி. நம்ம இருக்கக்கூடிய அந்த சமுதாயத்தை சுற்றி நல்ல பல சேவைகளை இந்த ரோட்டரி சங்கம் மூலமாக நம்மளால் செய்ய முடிஞ்சதுன்னா அதுக்கு நம்மளும் ஒரு துணையாக இருக்கணும். ஒரு இண்டிவிஜுவலால் எந்த சேவையும் செய்ய முடியாது. அதுதான் வந்து தத்துவம் இல்லையா? ஒரு தனி மனிதனால் ரோட்டரி பிரசிடெண்ட் ஸ்டிஃபானி இவங்க தான் இந்த ஆண்டு வேர்ல்டு பிரசிடெண்ட். இவங்க மட்டும் நினச்சி ரோட்டரி இன்டர்நேஷ்னலை வளர்த்துற முடியாது. இவங்களோட இணைந்து செயல்படக்கூடிய ஒரு 530 ரோட்டரி கவர்னர்ஸ் இருக்காங்க. அவங்க நினைச்சாலும் ஒன்றும் பெருசாக சாதிச்சிட முடியாது. அப்போ ஒரு ரோட்டரி உண்மையிலே சமுதாயத்திற்கு வந்து சேவை செய்யணும் அப்படின்னா இட் இஸ் எ டீம் ஒர்க். எப்போவும் சொல்லுவோம், டுகெதர் எவரி ஒன் அச்சீவ்ஸ் மெனி திங்ஸ். அதான் டீமுங்கிறது. இப்போ எல்லாரும் சேர்ந்தாதான் வந்து ஒரு சர்வீஸை வந்து செய்ய முடியும். அப்படிங்கிறதுனால தான் ரோட்டரி பிலீவ்ஸ் இன் டீம் ஒர்க். அதனால தான் அந்த டீமை வந்து வளர்த்தணும். அப்படிங்கிறதுனால தான் ஒரு சங்கம் வலிமையாக இருக்கணும் அப்படின்னா அந்த சங்கத்தில் உள்ள உறுப்பினர்கள் எல்லாம் அந்த டீமில் உண்மையான மெம்பராக இருக்கும். அடிக்கடி சொல்லுவாங்க, நான் ரோட்டரியில் சேர்ந்துட்டேன், ரோட்டரிக்கு டியூஸ் கொடுத்துட்டேன், அதனால் நான் ரொட்டேரியன் ஆகிட்டேன். அப்படி ஒருத்தருமே ரொட்டேரியனே ஆக முடியாது. இஃப் யூ ஹேவ் டு ரியலி பி எ ரொட்டேரியன் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் த வேல்யூஸ் ஆஃப் ரோட்டரி. அப்போ ரோட்டரியினுடைய வேல்யூஸ் 4-way டெஸ்டிங்கை படித்தாங்க. அது நம்ம நாமக்கே ஒரு தமிழ் தாய் வாழ்த்து, ஒரு ஜனகணமன இதெல்லாம் படிக்கிற மாதிரி அதையும் ஒன்றா வச்சுருக்கோம். பட் நம்ம எப்போவுமே அதை பற்றின ஒரு தீர்க்கமான சிந்தனைக்கு வந்து போனதே இல்லை. இஸ் இட் த ட்ரூத்? ரொம்ப இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டாஸ்க். ஒரு 4-way டெஸ்ட்டை என்னால் கடைப்பிடிக்க முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நான் ரொம்ப ஓப்பனாக என்னால் முடியாதையா அப்படின்னு சொல்லிடுவேன். ஏன்னா இட் இஸ் அ மிஸ்நார்மல். உண்மையிலே அந்த 4 ஸ்டேட்மெண்ட்டையும் ஒரு மனிதனால் உண்மையாக கண்டுபிடிக்க முடியுமா இன்றைய உலகத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ வெரி டஃப் டாஸ்க். அதனால தான் வந்து இட் இஸ் எ சேலஞ்ச் ஃபார் ரொட்டேரியன்ஸ் டு ஃபாலோ 4-way டெஸ்ட்னு சொல்லுவோம். அந்த அளவுக்கு அது ஒரு பெரிய சேலஞ்ச். பட் இஃப் யூ ரியலி ஃபாலோ இட் யூ ஆர் எ கிரேட் ரொட்டேரியன். அதுக்காக தான் அது வைக்கப்பட்டிருக்கு. அதனால் ஒரு ரோட்டரி வந்து இட் இஸ் எ டீம் ஒர்க். அதான் அண்டர்ஸ்டாண்டிங் வேல்யூஸ் ஆஃப் ரோட்டரின்னு சொல்கிறது அதான். அப்போ நம்ம பணத்தை கொடுத்து மட்டும் மெம்பராக இருந்ததுனால தான் நிறைய சங்கங்களால் நல்ல முறையில் செயலாற்ற முடியலை. ஆனால் இன்னொரு ஆங்கிள் அதை பார்த்தீங்கன்னா பணத்தை கொடுத்து மெம்பராக இருக்கிறதுக்கும் 10 பேர் வேணும். அப்போ தான் சங்கம் வந்து இருக்கும். இப்போ நான் 4 பேர் வேலை பார்க்குறவங்க மட்டும் ரொட்டேரியனாக இருந்தால் அவங்களால ஒன்றும். ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரொட்டேரியன்ஸ் இருக்காங்க. சில பேர் சங்கத்துக்கு வரமாட்டாங்க, பணம் கொடுப்பாங்க. ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா அதுக்கு பணம் கொடுக்குறது. அதனால் இட் இஸ் தி டியூட்டி ஆஃப் த பிரசிடென்ட் அண்ட் த செக்ரட்டரி டு ஃபைண்ட் அவுட் சச் பீப்புள். பணந்தார ரொட்டேரியன் நமக்கு வேணும், நமக்கு சேவை செய்யக்கூடிய ரொட்டேரியன் வேணும், நம்ம கிளப்புக்கு வந்து எல்லாத்தையும் தன்னை ஈடுபடுத்தி கொள்ளக்கூடிய. அதனால தான் சொல்லுவான், சர்வீஸுங்கிறது வெறும் பணத்தால் மட்டும் பண்ண முடியாது. ஒரு மனிதன் வந்து
டைம் டிவோட் பண்ணியும் நிறையா சேவைகள் பண்ணலாம் இல்லையா. அதனால் அந்த மாதிரி பல்வேறு ரொட்டேரியன்ஸ் இருப்பாங்க. அவங்கள எல்லாத்தையும் சேர்த்து இணைச்சி நம்ம பயணிக்கும் பொழுது தான் நாம் வெற்றி அடைய முடியும். இந்த குற்றாலம் அருவி வந்து நிச்சயமாக ஒரு நல்ல சேவைகளை இன்னும், அதாவது ரோட்டரி வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் அன் எவர் க்ரோயிங் ஆர்கனைசேஷன். 1905 இன்றைய வரைக்கும் 118 ஆண்டுகளாக அது வளர்ந்து கொண்டே இருக்கிறதுனால தான் அது இன்றைக்கும் உயிரோடு இருக்குது. அதாவது சொல்லுவோம், ஒரு மரம் தளிர்விட்டால் மட்டும்தான் அது வளர முடியும். எந்த ட்ரீ வந்து தழுக்கிறதோ அதுதான் அதற்கு வளர்ச்சி. அதே மாதிரி ரோட்டரி இஸ் அன் எவர் எக்ஸ்பேண்டிங் ஆர்கனைசேஷன். அதனால தான் 1905 இன்று வரை அதை ஒரு சிறந்த சேவை சாதனமாக எல்லாரும் பார்க்குறாங்க. இப்போ போலியோ அப்படின்னு இங்கே எல்லாரும் பேசுகிறாங்க. உண்மையிலே பார்த்தீங்கன்னா ஒரு நோபல் பரிசை பற்றி உங்கள் எல்லாருக்கும் தெரியும். எல்லா ஆண்டும் நோபல் பரிசு கொடுக்குறாங்க. ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, இங்கிலீஷ் லிட்ரேச்சர், எக்கனாமிக்ஸு, பீஸ். மேத்ஸுக்கு மட்டும் நோபல் பரிசு கிடையாது. அது கூட ரொம்ப ஜோக்காக சொல்லுவாங்க, அந்த நோபல் பரிசை ஸ்தாபித்தவருக்கு கணக்கு ப்ரொஃபஸரை பிடிக்காது, அதனால் அவர் எழுதின அந்த வில்லில் கணக்கை எழுதாமல் விட்டுட்டார், அதனால் நோபல் பரிசு மேத்தமெட்டிக்ஸு கிடையாது. மேத்தமெட்டிக்ஸு கிடையாது ஒரு பக்கம் ஒரு ஜோவியலுக்காக சொன்னேன். ஒரு நோபல் பரிசு கொடுக்கறதுக்கு ஒரு ஸ்வீடனில் ஒரு பெரிய நோபல் கமிட்டி இருக்குது. அந்த நோபல் கமிட்டி ஒவ்வொரு ஆண்டும் உலகத்தில் பூரா எவ்வளவு சிறப்பான வேலைகள் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் நடந்திருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சி அதில் சிறந்த ஃபிசிக்ஸ் பண்ணவன், சிறந்த கெமிஸ்ட்ரி பண்ணவன், சிறந்த லிட்ரேச்சர், சிறந்த பீஸு, சிறந்த எக்கனாமிக்ஸு இப்படின்னு பரிசில் கொடுத்தது. ஆனால் அந்த நோபல் கமிட்டி உண்மையிலே ரொம்ப நாளாக ரோட்டரியை பார்த்துக்கிட்டே இருக்கு. என்னைக்காவது ஒரு நாள் ரோட்டரிக்கு ஒரு நோபல் பரிசு கொடுத்துட முடியுமா அப்படின்னு அந்த நோபல் கமிட்டி தேடி பார்த்துக்கிட்டே இருக்கான். இந்த வருஷம் கொடுப்போமா, அடுத்த வருஷம் கொடுப்போமா, அதுக்கு அடுத்த வருஷம் கொடுப்போம். அது நம்மளை விட்டு வெளியூடு ஆகி போய்கிட்டே இருக்குது. அதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம இந்த வருஷம் போலியோ இல்லாமல் போயிடும், அடுத்த வருஷம் போலியோ இல்லாமல் போயிடும். ஏன்னா போலியோ ஒழிச்ச ஒரு ஆர்கனைசேஷனுக்காக ஒரு நோபல் பரிசு கொடுக்கும் பொழுது அது அந்த வாங்கக்கூடிய ஆர்கனைசேஷனை விட இந்த கொடுக்க ஆர்கனைசேஷனுக்கு பெருமையாக இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு பெரிய ஒரு இதுதான் போலியோ அந்த அளவுக்கு கொடுமையானது தான் போலியோ. அதை நிச்சயமாக ஒழிக்கிறதுங்கிறது ஒரு அதாவது அன்இமேஜினபிள் டாஸ்க். அதனால தான் ரோட்டரி 1983 ஆரம்பித்து இன்றைக்கும் போலியோவுக்கு பணம் கொடுத்துட்டு இருக்கோம். எவ்வளவு கோடி செலவு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பற்றி பேசணுன்னா அதுக்கு ஒரு மணி நேரம் தனியாக பேசணும். இருந்தாலும் நம்ம ரோட்டரியிலேருந்து ஒரு 30,000 கோடி ரூபாய்க்கு மேலே இதுவரைக்கும் போலியோ எராடிகேட் பண்ணுறதுக்காக செலவு பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னும் அது போன பாடில் நிச்சயமாக இன்னொரு 5-6 வருஷமாவது ஆகும். டாக்டர் அப்செக்ட் பண்ண மாட்டார்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு போலியோ இல்லாத உலகம் வேணும் அப்படின்னா அது எப்படி இருக்குங்கிறது டாக்டருக்கு நல்லா தெரியும். இன்னொரு 6 ஆண்டுகளாவது மினிமம் ஆனால் தான் நம்ம ஒரு போலியோ ஃப்ரீ வேர்ல்டு அட்டைன் பண்ண முடியும். பட் நிச்சயமாக அதை நாம் சாதிப்போம். 3 இயர்ஸ் கண்டினியூஸ் ஆப்சன்ஸ் வேணும். இப்போவுமே ஆப்சன்ஸ் இல்லை. அதனால தான் நான் சொன்னேன், இன்னொரு 3 வருஷம் கழிச்சு தான் ஆப்சென்ட் ஆகும். அந்த ஆப்சென்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு 3 வருஷம் வேணும். அதனால தான் 3+3 மினிமம் ஆஃப் 3+3 6 இயர்ஸ் ஆகும். ஏன்னா இப்போ இருக்க பாகிஸ்தான்லையும் ஆப்கானிஸ்தான்லையும் இருக்கக்கூடிய 12 கேஸு இல்லாமல் போகிறதுக்கே இன்னும் 3 வருஷம் ஆகும். அது டவுட்ஃபுல் தான். ஸோ ஐ திங்க் இட் வில் கீப் ஆன் கோயிங். ஏன்னா நம்ம 2004-2005 ஒரு போலியோ ஃப்ரீ வேர்ல்டு ரோட்டரியினுடைய 100 ஆண்டில் அந்த உலகத்திற்கு ஒரு சிறந்த பரிசு கொடுக்கணும், அது ஒரு போலியோ ஃப்ரீ வேர்ல்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி தான் 1983 இதை நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அது அப்படியே ட்ராக் ஆகி இன்னும் 20 ஆண்டுகளை கடந்து விட்டோம். இன்னும் 6, 7, 10 ஆண்டுகள் கூட ஆகலாம். பட் இருந்தாலும் என்றைக்கினாலும் இந்த போலியோ ஆர்கனைசேஷன், அந்த போலியோ எராடிகேஷன் நடக்கும்பொழுது நிச்சயமாக நமது ரோட்டரி இன்டர்நேஷ்னல் ஒரு நோபல் பரிசு வாங்குவதற்கு தயாராக இருக்குது அப்படிங்கிறதையும் உங்களோட இந்த நேரத்தில் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். இந்த குற்றாலம் அருவி சங்கம் அது என்னோட ஒரு அஃபெக்ஷனேட் கிளப்பில் அதுவும் ஒன்று. அதனால் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய சங்கத்தில் குற்றாலம் அருவி இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரேட் கிளப். அதனால் எப்போதும் அந்த சங்கத்தோடு இணைந்திருப்பதில் நான் பெருமை கொள்கின்றேன். ரொம்ப காலமாக அதனோடு தொடர்பு இருக்கின்றேன். ஆகவே இந்த சங்கம் மீண்டும் மீண்டும் வளர வேண்டும், இன்னும் சிறந்த சேவைகளை செய்ய வேண்டும். அதற்கு நடராஜனும் ராஜப்பனும் செயல்படுவார்கள். அவர்களோடு இணைந்து குற்றாலம் அருவியும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மற்ற சங்கங்களும் ஏஜி பால்ராஜ் அவர்களும் ஒத்துழைக்க வேண்டும் என்ற இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு, புதிய தலைவர் நடராஜனுக்கும் அவருடைய இணைந்து செயலாக்க இருக்கின்ற செயலர் ராஜப்பன், அங்கே யாரோ சொன்னாங்க ஹஸ்பண்டு ஒய்ஃபாக 2 இருக்கணும், அதெல்லாம் அந்த பழைய கால பேச்சு. இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்கிறது ரொம்ப ஆபத்தானது. அதனால் நீங்கள் 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்க வேண்டாம், நல்ல நண்பர்களாக இருங்க.
That is secretary. Rotary wants only friendship and fellowship. Let us not be husband and wife. It is a very difficult job. ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபுமாக சேர்ந்து இருக்கிறது ரொம்ப கஷ்டம். சரியா? அதனால் அந்த கஷ்டத்தை நீங்கள் ஏற்கனவே வீட்டில் அனுபவிச்சிருக்கீங்க. அதனால் இங்கேயும் வந்து திரும்ப அதை ரிப்பீட் பண்ண வேண்டாம். லெட் அஸ் பி வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ், ரைட்? ஸோ ஃப்ரெண்ட்ஷிப்பில் மட்டும்தான் எந்த ஒரு விஷயத்தையும் விட்டு கொடுக்க முடியும். கணவன் மனைவியில் விட்டு கொடுக்குறது பட் ஈஸியாக என்ன செஞ்சிடலாம், ஒரு நட்புக்காக விட்டு கொடுத்துடலாம். ஸோ லெட் அஸ் பி ட்ரூ ஃப்ரெண்ட்ஸ் இன் ரோட்டரி. லெட் அஸ் என்ஜாய் ரோட்டரி. லெட் அஸ் டூ குட் திங்ஸ் டு த கம்யூனிட்டி. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ எக்ஸலன்ஸ் சார். அடுத்ததாக சிறப்பு விருந்தினர் மதிப்பிற்குரிய ரொட்டேரியன் பிடிஜி டாக்டர் விஜயகுமார் அவர்களை விரிவாக பேசுமாறு அழைக்கிறேன். இந்த ரோட்டரி மாவட்டத்தில் நான் மிகவும் போற்றி வாழ்க்கை கொண்டிருக்கின்ற மற்றும் என்னை வளர்த்த இந்த அறிவியல் சங்கத்தின் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற தலைவர் நடராஜன் சார் அவர்களே, பல பதவியேற்றிருக்கின்ற தலைவர் நடராஜன் சார் அவர்களே, மிகப்பெரிய சேவைகளை செய்து இன்று நம்முடைய வரவில்லை என்றாலும் டி.ஆர். கிருஷ்ணராஜா அவர்களே மற்றும் சிறப்பு விருந்தினராக இங்கே கலந்து கொண்டிருக்கின்ற ரொட்டேரியன் ஷேக் சலீம் அவர்களே, ஏடி அவர்களே, பால்ராஜ் சார் அவர்களே, மிக அருமையான ஒரு உரையை நிகழ்த்தி அமர்ந்திருக்கின்ற என்ஜினியர் ஆர்வி சங்கரநாராயணன் சார் அவர்களே, மாரிமுத்து ரொட்டேரியன் பிஏஜி மாரிமுத்து ரீஜனல் கோச்சேர்மன் அவர்களே, கலைந்த வருடத்தில் மிகப்பெரிய சேவை செய்து அமர்ந்திருக்கின்ற நடராஜன் சார் அவர்களே, மிக எனக்கு அறிவு எப்படியோ அது மாதிரி திருநெல்வேலி சென்றது எனது வருடத்தை மிக அருமையாக மிக துல்லியமாக கணக்கு போட்டு வளர்த்து என்னையும் ஒரு பெரிய லீடராக்கிய மயில் அண்ணாச்சி அவர்களே, வைப்ரண்ட் ஏரியாக என்னுடன் இருந்ததோடு மட்டுமின்றி நான் எங்கு சென்றாலும் இன்றைக்கும் என் கூட வந்து கொண்டிருக்கின்ற எனது அருமை தம்பி பாஸ்ட் அசிஸ்டன்ட் கவர்னர் கிருஷ்ணன் ஃப்ரம் நாகர்கோயில் டவுன் அவர்களே, வைப்ரண்ட் ஏஜி அது மாதிரி உண்மையிலேயே பாஸ்ட் ஏஜி எனது வருடத்திற்காக உழைத்த ஒரு மிகப்பெரிய மேதை குற்றாலம் மெட்ரோவை சேர்ந்த முருகன்ராஜ் அவர்கள் வந்திருக்கின்றீர்கள். ராமலிங்கம் உண்மையிலே பல சேவைகளை செய்து கொண்டிருக்கின்ற தினத்தரணி ராமலிங்கம் அவர்களே, உதுமான் அண்ணாச்சி அவர்களே, காஜா அவர்களே மற்றும் நிறைய பேர் எழுதியிருக்கேன். இப்போ டாக்டர் கையெழுத்து மாதிரி ஆயிடுச்சு, எனக்கே கன்ஃபியூஷன் ஆகிடுச்சு. ஆனால் மெடிக்கல் ஸ்டோரில் கொண்டு கொடுத்தா கட்டாயமாக விடுபட்ட மிகப்பெரிய மேதைகளே, என்னை ஒரு தலைவராக ஒரு கவர்னராக இந்த மாவட்டத்துக்கு தேர்ந்தெடுப்பதற்கு முக்கிய காரணமாக இருந்த எனது உண்மையிலேயே ரோட்டரியின் ஒரு மிகப்பெரிய கைட் பிலாசபர் டி.ஆர். அவர்களே, இங்கே இல்லைன்னாலும் உண்மையிலேயே சொல்ல வேண்டியது. உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த வருஷம். ஏன்னா அவார்ட்ஸ் நைட்டில் வந்து சாதாரணமாக பிடிஜிஸுக்கு ஒரு சான்ஸ் கொடுப்பாங்க. அது அண்ணாச்சி கொஞ்சம் வித்தியாசமாக சொன்னாங்க, சலீம் அண்ணாச்சி. ஏன்னா இந்த அறிவு சங்கத்துக்கு என் கையால் நான் வந்து 2 அவார்டு கொடுத்தேன். உண்மையிலே அதுபோல் மார்த்தாண்ட ரோட்டரி சங்கத்துக்கு என் கையால் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. மார்த்தாண்ட ஹனி சிட்டி குழுத்துற எல்லாவற்றுக்கும் எப்படியோ வந்துக்கிட்டு நான் நிற்கிற டைமில் காலகட்டத்தில் எல்லாருக்கும் அவார்டு கொடுக்க வேண்டிய ஒரு 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 வாய்ப்பு கிடைத்தது. உண்மையிலேயே பழைய
ஆபீஸ் பேரரசுக்கு அவர்கள் செய்த சேவைக்காக என்னுடைய பாராட்டுகளை மீண்டும் 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 தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த டீம் எந்த சந்தேகமும் கிடையாது. பிரசிடென்ட் எலக்ட் வந்து ஈவன் காலம் ஏறதுக்கு முன்னாடியே மிக அருமையாக அவருடைய ட்ரீம்ஸை சொல்லிட்டாரு. கவர்னர் கனவு கண்டு கொண்டே இருக்கின்றார். அந்த கனவை நனவாக்குவதற்கு ஏற்ற ஒரு பிரசிடென்ட் நமக்கு கிடைத்திருக்கின்றார். ஆகவே மிக சிறந்த எதிர்காலம் இந்த சங்கத்துக்கு இருக்கின்றது என்பதை என்னுடைய ஒரு 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 முக்கியமான ஒரு ஒரு கருத்தாக கூறிக்கொள்கின்றேன். அறிவி சங்கம் அப்படி நினைக்கும் போது என்னால் மறக்க முடியாத ஒரு மிகப்பெரிய ஒரு 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 பெரிய லீடர் கிடையாது. ஆனால் ஒரு 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 என்ன சொல்றது, அதாவது ஒரு 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 பயங்கரமான ஒரு திறமைசாலி குமரபெருமாள். திருநெல்வேலியில் ஒரு செமினார் நடந்து கொண்டிருந்தது. அப்போ நான் சுற்றி 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 என்னை சுற்றி சுற்றி வருவார். அப்படியே வருவார், அப்படியே பார்ப்பார், அப்படியே பார்ப்பார். இப்படி இந்த மூவ்மெண்ட்டை அசஸ் பண்ணி கொண்டிருந்தார். என்னடா இது ஒரு சிபிசிஐடி ஆன மாதிரி இருக்கு. அவரை பார்த்தாலும் போலீஸ் போல தான் இருக்கும். ஆக்சுவலி அவர் ஆமாம் தெரியும், துப்பாக்கி இல்லை. இருந்தாலும் அவர் வந்து உண்மையிலே அவர் எந்த அளவுக்குன்னா எந்த ஒரு செமினாருக்கு பிரச்சனை வரதுங்கிறதுனால துப்பாக்கியோட அங்கே வந்தார். கேரளத்தில் ஞாபகம் இருக்கா? துப்பாக்கியோட வந்தாங்க. அப்படி ஒரு ஒரு என்னை ஒரு ஒரு மனிதனாக நினைத்து என்னை அசஸ் செய்தார். மீட்டிங் முடியும் போது நேஷனல் ஆந்தம் பாடிக்கொண்டு ஃபெல்லோஷிப்பில் இருக்கும்போது வந்தார். நீங்கள் உங்களுக்கு டைம் எப்போ கிடைக்கும்? நான் சொன்னேன், எனக்கு டைம் கிடைக்கும், எப்போ வேணாலும் வரலாம் போது. ஏன்னா கேண்ட்ரேட் ஆகணும். கேண்ட்ரேட்டுக்கு டைம் கிடைக்குமா கிடைக்காதான்னு சொல்லக்கூடாது. டைம் எப்போவுமே கேண்ட்ரேட்டுக்கு டைம் வேணும். மறுநாள் வந்து டி ராஜேந்திரன் ஒருத்தர் இருக்கின்றார். அவரை நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் செய்கின்றேன். அவர் வந்து கட்டாயமாக உங்களுக்கு உங்கள் மேலே ஒரு நல்ல அபிமானம் வைத்திருக்கின்றார். ஏன்னா அவருக்கு சித்தப்பா மேஜர் ராஜா ஒரு வைஸ் சான்சலராக எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டியின் வைஸ் சான்சலராக இருந்தால் அவர் எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட். அவர் என்னை பற்றி சொல்லியிருக்கார். ஸோ எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய உந்துதல், அதாவது அந்த மங்கி ரிசார்ட்டில் வச்சு ஒரு மிகப்பெரிய பாராட்டு விழா, அதாவது ஐஎம்ஏல நான் வந்து செய்த சாதனைகளுக்காக மேஜர் ராஜா தலைமையில் ஒரு பாராட்டு விழா நடத்தினார். உண்மையிலேயே அது ஒரு மறக்க முடியாத தருணம். அதுலேருந்து தான் எனக்கு ஒரு எழுச்சி, ஒரு கேண்ட்ரேட்டுங்கிற எழுச்சி வந்தது. அதற்கு அடுத்தபடியாக மெம்பர்ஷிப் டெவலப்மெண்ட் பல சோதனைகள் ஆரம்பத்தில் இருந்துங்கிறது எல்லாருக்கும் தெரியும். பழைய ரொட்டேரியன்ஸு சங்கரநாராயணன் சாருக்கு நல்லா தெரியும். ஆனால் என் கூட நின்று மிகப்பெரிய ஒரு மெம்பர்ஷிப் டெவலப்மெண்ட் செமினாரை நடத்தி இந்த ஏரியாவில் மட்டுமல்ல எனக்கு ஒரு சின்ன ஒரு 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 போர்வாளாக செயல்பட்டது வந்து முருகன்ராஜ். அடுத்தபடியாக பதவி ஏற்ற உடனே கிளீன் இந்தியா ப்ராஜெக்ட் நீங்களாம் மறந்துருப்பீங்க. இந்த குற்றாலத்தில் வந்து அறிவியலிருந்து ஆரம்பித்து இந்த முனிசிபாலிட்டி உதவியுடன் மிகப்பெரிய ஒரு டிஸ்ட்ரிக்ட் ப்ராஜெக்ட் கிளீன் இந்தியா, பெரிய ஒரு ஊர்வலம், அதுக்கு பிறகு பல காரியங்கள், நிறைய ப்ராஜெக்ட் இந்த சங்கத்துக்காக செலவு பண்ணி செய்தார். மொத்தத்தில் எனக்கு நாம் கவர்னருக்கு முன்பும் டியூரிங் கவர்னர்ஷிப் முடிந்த பின்பும் என்னுடைய கூட இருக்கின்ற ஒரு சங்கம் இந்த அறிவி சங்கம். சார் வந்து ரோட்டரி வந்து என்றைக்குமே வந்து ரோட்டரி இஸ் எ ஃபேக்ட். எனக்கு சில கருத்துக்கள் சங்கரநாராயணன் சொன்னார். அவர் வந்து ஒரு என்ஜினியர். சார் நீங்கள் என்றைக்குமே வாட்ஸ்அப்பை நம்பி போகக்கூடாது. வாட்ஸ்அப்பில் இருக்கிற கருத்துக்கள் வந்து டோட்டலி 100% ராங். தெரிஞ்சுங்க சார், கூகுள் தப்பு, நிஜம்தான் நிஜம். நான் வந்து ஒரு இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷனுடைய பாஸ்ட் நேஷனல் பிரசிடென்ட். அந்த வகையில் நான் சில கருத்துக்களை உங்களுக்கு டிஃபெண்ட் பண்ணலாம். அவர் சொன்னார், சில கம்பெனி பார்மசூட்டிக்கல் கம்பெனி வளருவதற்காக இந்த டயபெட்டிஸ்ங்கிறத இன்ட்ரடியூஸ் பண்ணார். சார் டோட்டலி ராங். இன்றைக்கு டயபெட்டிக் கேபிட்டல் ஆஃப் தி வேர்ல்டு எது? எந்த கண்ட்ரி? இந்தியா.
டோட்டல் பாப்புலேஷன் டயபெட்டிக் பாப்புலேஷனில் வந்து இந்தியாவில் இருக்கிறது 1/5. நல்ல பரப்பளவெல்லாம் பாருங்கள், மக்கள் தொகையை பாருங்கள், 1/5 வந்து இந்தியாவில் இருக்குது. அது கூடிக்கொண்டே இருக்கின்றது. ஆகவே அந்த மாதிரி ராங் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கூகுளில் வந்தாலும் சரி, யூடியூப்பில் வந்தாலும் சரி, மீடியாஸில் வந்தாலும் சரி, அதை இந்த மாதிரி நல்ல ஆடியன்ஸ் பக்கத்தில் நீங்கள் சொல்லக்கூடாது. ஏன்னா டயபெட்டிக் பேஷண்ட் நிறைய இருந்தாங்க, என்ன சேர்த்து சார் நீங்க சொன்ன வார்த்தை டயபெட்டிஸ்னால பார்மசூட்டிக்கல் கம்பெனி அதை ரைஸ் பண்ணி பண்றாங்கன்னு இல்ல, மாற்று கருத்து இல்லை சார், விட்டுருங்க. மெசேஜ் ராங் மெசேஜ் should not be shared here. It is a learned form. இல்ல கிடையாது, விட்டுருங்க சார். சார் இது வந்து இப்படி இருக்கணும் சார். நம்ம யாரா இருந்தாலும் சரி, கடவுளா இருந்தாலும் நம்ம வந்து ராங் இன்டிமேஷன் கொடுக்க கூடாது. இங்க எத்தனையோ பேர் டயபெட்டிஸ் இருக்கும் எங்களுக்கு தெரியும். அடுத்தபடியாக வந்து இது வந்து அதிகமா பேசினா வந்து இந்த மாதிரி வார்த்தைகளை கேட்டா பலரும் வந்து உண்மையே வந்து டயபெட்டிஸ் வந்து கில்லிங் டிசீஸ், இதை பற்றி நம்ம பேசக்கூடாது. இதை பற்றி நீங்கள் ராங் இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்கன்னா கட்டாயமாக வந்து தட் வில் கில் so many. மார்பிடிட்டி அண்ட் மார்டாலிட்டி. மார்பிடிட்டின்னா அதனால கிட்னி ஃபெயிலியர், அந்த ஃபெயிலியர், இந்த ஃபெயிலியர் எல்லாமே வரும். அதனால தயவு செய்து, நான் நேஷனல் கமிட்டி மெம்பராக இந்த நான் கம்யூனிகபிள் டிசீஸ் இருந்திருக்கேன். அதனால தயவு செய்து இதை பண்ணுங்க. அடுத்தது ஒரு கருத்து சொன்னார், உங்களுக்கு எல்லாம் தெரியும், கோல்டன் ஹார்ட் ப்ரோக்ராமுக்கு நமது மாவட்டத்தில் தந்தை யார் சொல்லுங்க சார்? ஷாஜகான். அவர் மயிலநாச்சி சொன்னார். மயிலநாச்சி நிறைய பண்ணியிருக்காரு, பல ஏரியாஸ்ல பலரும் பண்ணியிருக்காங்க. நானே என்னுடைய மருத்துவமனையில் 42 சில்ட்ரனுக்கு ஹார்ட் சர்ஜரி பண்ணக்கூடிய ஒரு கேம்ப் நடத்தினேன். கிருஷ்ணன் நிறைய நடத்தினாரு. நாங்கள் எல்லா இடமும் போய் அட்டெண்ட் பண்ணோம். மயிலநாச்சி பண்ண காரியங்கள் வேற. இதே முத்து பண்ண இதே கோல்டன் ஹார்ட் ப்ரோக்ராமை இன்டர்நேஷனல் லெவலில் கொண்டு போய் கார்னால இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் ஸ்லோன்ல இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் அப்பல்லோ மருத்துவமனையின் மூலம் செய்தார். இது வந்து ஃபேக்ட். சார் வந்து ஷாஜகான் பேரை சொல்லாதது எனக்கு ஒரு சின்ன மன வருத்தம். அதை வந்து என்னைக்குமே வந்து சார் யார் எதை செய்தாலும் எப்பொருள் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அறிவு உள்ளவங்க தான் ரொட்டேரியன்ஸ். சரிதானே சார்? அதனால தயவு செய்து சில இன்ஃபர்மேஷன் பேசும்போது கொடுக்கும்போது நன்கொடியாக கொடுக்க வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக இந்த வருடத்துடைய டீம் மேஜிக் ஆஃப் ரோட்டரி டெஃபினட்டா அந்த சங்கம் மேஜிக் செய்ய போகுது. ஆனால் மேஜிக்ங்கிறது வந்து ஒரு மாயை. இது வந்து ரியலாகவே செய்ய போகுது. ஏன்னா இந்த பிரசிடண்டுடைய பல வார்த்தைகள், கவர்னருடைய கனவுகள் நிச்சயமாக அதை கொண்டு செல்லும். மன வளர்ச்சி குறைந்த மக்கள் குழந்தைகளுக்கு மிகப்பெரிய சேவைகளை செய்திருக்கின்றீர்கள். அந்த சேவையை நீங்கள் செய்தீர்கள் என்றால் இன்னும் தொடர்ந்து செய்ய வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக எந்த ஒரு வார்த்தையாக இருந்தாலும் சரி, செயலாக இருந்தாலும் சரி, ஃபோர்வே டெஸ்ட்டை நீங்கள் கட்டாயமாக அதை செய்து கொண்டு இருக்க வேண்டும். ஏன்னா இப்போ நான் வந்து சில நேரத்தில் சொன்னது மயிலண்ணன் பீரியடு, மயிலண்ணன் டிஆர் முருகன் ராஜ் நம்ம திருநெல்வேலி நார்த்தில் ஒருத்தர் இருக்காரு, அவர் இந்த அசம்பிளி நடத்தினார். இவங்க எல்லாம் என்ன பண்ணா அந்த ரோட்டரி இயரை கொலாப்ஸ் பண்றதுக்கு நிறைய காத்திருந்தாங்க. அது எல்லாத்துலேருந்து மீண்டு வர காரணம் அவங்களோட மயிலநாச்சியுடைய சப்போர்ட். உங்களுக்கு தெரியும், குற்றாலம் புதுதில்லத்தில் ஊர்வன பரப்பனை நடப்பனை எல்லாத்தையும் வந்து சாப்பிட்றது ருசியாக இருந்தது. நேரில் வந்து காளை வண்டி மாட்டு அது பந்தய காளைகள், மயிலாட்டம், உயிராட்டம் எல்லாத்தையும் கொண்டு தந்தது மயிலநாச்சி. அதனால வந்துட்டு நிச்சயமா வந்து எதை செய்தாலும் அந்த ரோட்டரி மாவட்டத்துடைய நல்ல காரியத்துக்காக செய்ய வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக ரோட்டரிக்கு தேவை மேன் பவர் அண்ட் மணி பவர். ஒரு சின்ன ஒரு மனக்குறை, 2 மெம்பர் வரதா சொன்னீங்க, வரல. குறை என்னைக்குமே குறைய சொல்லணும். என் சங்கமாக இருந்தாலும் என்னுடைய வெல்விஷர் சங்கமாக இருந்தாலும் சரி, கட்டாயமாக நீங்கள் மேன் பவர் ஒரு கவர்னருடைய எய்ம்படி கொண்டு வேண்டும். அந்த இண்டக்ஷன் அன்றைக்கு ஏஜி தான் இண்டக்ட் பண்ணுவார். நானும் ஒரு சிறப்பு விருந்தினராக அன்று வருவேன். ஓகே, டிஆர் அன்னைக்கு வருவார்.
அதற்கு அடுத்தபடியாக சார் யூனிட்டி இன் டைவர்சிட்டி. நமக்கு வந்து ரோட்டரி வந்து உண்மையிலே வந்து யூனிட்டி இன் டைவர்சிட்டி, வேற்றுமையில் ஒற்றுமை. பல மொழி பேசுகிறவங்க இருக்கீங்க. குறிப்பாக இந்த இதில் வந்து ஒரு ஹிந்தி பேசுகிறவர் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணார். அப்போது கான்ஃபரன்ஸுக்கு வந்த ஹிந்தி ஸ்பீக்கர்ஸ் 2 ஆர்ஐபி மற்றும் ஒரு சீஃப் கெஸ்ட் மனோஜ் தேசாய் 2 பேரையும் வந்து அவங்க ரிசீவ் பண்ணி ஹிந்தியில் கொண்டு வந்து இங்கே எல்லாம் சேர்த்தார். பேர் மறந்துடுச்சு. ஒரு டிம்பர் மர்ச்சன்ட், டிஆருக்கு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு. உண்மை உண்மையாக அது வந்துட்டு இதெல்லாம் வேற்றுமையில் ஒற்றுமை. நாங்கள் போய் அவங்கள்ட்ட என்னதான் பேசிட்டு இருந்தாலும் வராது. அந்த ஹிந்தியில் பேசி அவங்க கொண்டு வந்து என் மேலே பயங்கர கோபத்தில் இருந்த மனோஜ் தேசாய் இங்கே வந்த பிறகு கூல் டவுன் ஆகிட்டார். அண்ணா குற்றாலம் அருவியில் குளிக்க வச்சாங்க, மிக அருமையாக. அதுக்கு அடுத்தபடியாக சலீம் சொன்னது மாதிரி பிரசிடென்ட் அண்ட் செக்ரட்டரி எப்படி இருக்கணும்னா திருவள்ளுவர் வாசிக்கு மாதிரி இருக்கணும். இப்போ உள்ள ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி, குறிப்பாக இளைய தலைமுறை ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி இருக்க வேண்டிய தேவையே கிடையாது. கரெக்டாக சொன்னார். ஒரு சின்ன டிஃபரன்சியேஷன். அதுக்கு அடுத்தபடியாக பிரசிடென்ட் செக்ரட்டரி ஒரு சின்ன ஒரு அறிவுரை. என்னதான் இருந்தாலும் இந்த சங்கத்துக்கு நீங்க தான் சொல்றாரு. செக்ரட்டரி வந்து உங்க ஆசைகளை செயல்பட வைக்கக்கூடிய செயலாளர். உங்க போர்டு டிசிஷன் எடுக்கக்கூடிய ஒரு போர்டு, புரியுது இல்லையா? அது போர்டுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் உண்டு. இதை வந்து நீங்க வந்து ரொம்ப முக்கியமாக கருத வேண்டும். ஏன்னா பிரசிடென்ட் அண்ட் செக்ரட்டரி நீங்க உங்க டிசிஷனுக்கு எல்லா போர்டு மெம்பர்ஸ் வந்து உதவ வேண்டும். அது நீங்க கட்டாயமாக வந்து போர்டு மெம்பர்ஸ் வந்து அதுக்கு உதவியாக இருக்க வேண்டும். அடுத்தது ட்ரெஷரர் உண்மையிலே வந்து மிகப்பெரிய ஒரு முக்கியமான காரியங்களை செய்ய வேண்டும். எந்த அந்த பணத்தை மொபைலைஸ் பண்ணுறது, அதை அனுப்புறது, பேங்கில் போடுறது, அக்கௌண்ட் டிரான்ஸ்பரண்டாக வைக்கிறது, இதெல்லாம் ட்ரெஷரருடைய முக்கியமான கடமைகள். அதற்கு அடுத்தபடியாக ரோட்டரி என்ன சார் அந்த முக்கியமாக 2 தான். ஃப்ரெண்ட்ஷிப், ஃபெலோஷிப். 3வது சேரிட்டி பண்ணுறதுக்கு எந்த ஒரு ஐபிஎஸ், ஐஏஎஸ், எம்பிபிஎஸ், எம்எஸ், எம்டி எந்த டிகிரியும் தேவை கிடையாது. ஒரு நல்ல விசாலமான ஒரு ஹார்ட் இருக்கணும். அது பிரசிடென்ட்டுக்கு இருக்கின்றது, இந்த சங்கத்துக்கு இருந்து கொண்டே இருக்கின்றது. அதற்கு அடுத்தபடியாக அந்த ரோட்டரி வீல் ஒரு சின்ன சாதாரண வீல் தான். இமேஜினரின்னு கூட வைக்கலாம், இமேஜினரி சொல்லக்கூடாது. அண்ட் இட்ஸ் ஏ ரியாலிட்டி. அந்த வீலை வந்து சுழல வைக்கக்கூடிய முக்கியமான வேலை, அதை இனிஷியேட் பண்ணுறது பிரசிடென்ட் அண்ட் செக்ரட்டரி. உங்களுக்கு தெரியும், பழைய காலத்தில் லேண்ட் மாஸ்டர் கார் வச்சுருந்தோம், எங்கள் அப்பா வச்சுருந்தார். முதல்ல என்ன பண்ணுவாங்க, இந்த சுற்றுறேன் அப்படியே ஒரு சுற்றுவாங்க. சுற்றின உடனே தான் வண்டி தான். அது வந்து இனிஷியேஷன் பிரசிடென்ட் அண்ட் செக்ரட்டரி. அது அதுக்கு பிறகு சக்ஸஸ்ஃபுல்லாக போகிறது ஓட்டுற ஆளை பொறுத்து. அது மாதிரி நல்லபடியாக அது இருக்க வேண்டும். அது அந்த ரோட்டரி வீல் சுழந்து கொண்டே இருக்க வேண்டும். அதற்கு வந்து கூட இருக்கக்கூடிய நீங்கள் வந்து ஒத்துழைப்பாக இருக்க வேண்டும், இடைஞ்சல் செய்யக்கூடாது. அதற்கு அடுத்தபடியாக மெம்பர்ஸ் வந்து ஒற்றுமையாக இருக்க வேண்டும். பிரசிடென்ட் செக்ரட்டரி என்ன சொன்னாலும் கேட்கக்கூடாது. சில கருத்துக்கள் உங்களுக்கு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருந்ததுன்னா ஓப்பன் ஃபாரத்தில் நீங்கள் பேச வேண்டும். பேசி அதை கருத்துக்களை டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் மாற்ற வேண்டும். எந்த காரணத்தையும் கொண்டோம் ஒரு குரூப்பிசம் ஒரு சங்கத்தில் வந்துச்சுன்னா அது எண்ட் ஆஃப் தி கிளப். இந்த சங்கம் இத்தனை வருஷம் தாக்குப்பிடிச்சு நிற்கிறதுக்கு காரணம் நல்ல ஒரு அட்வைசர் இருக்கின்றார். கிளப் அட்வைசர் மிக அருமையாக செயல்படுகின்றார். அவர் கீழே வந்து நல்லபடியாக பிரசிடென்ட் செக்ரட்டரி எல்லாருமா செய்கின்றார். எப்பவுமே ஒரு ரிமோட் கண்ட்ரோல் எந்த ஒரு சங்கத்துக்கும் இருக்க வேண்டும். அதுபோல் வந்து மெம்பர்ஷிப் வந்து டெவலப்மெண்ட் இருக்க வேண்டும். அதற்காக வந்தவர்களையும் போனவர்களையும் அருவியில் குளிக்க வந்தவங்களையும் கொஞ்சம் மெம்பர்ஷிப் ஆக்கிட்டு இருக்கக்கூடாது. அவர்களுடைய கலாச்சாரம் இருந்து நல்ல மெம்பர்களை நாங்கள் யூஸ்ஃபுல்லாக இருப்பாங்களா என்று பார்க்கணும். வந்த மெம்பர்களை நீங்கள் அதாவது இந்த சங்கத்தில் ரீட்டைன் செய்யக்கூடிய பவர் உங்களுக்கு தான் இருக்குது. இந்த சங்கத்துக்கு ஒரு மெம்பரை கொண்டு வர்றது, ஃபார் எக்ஸாம்பிள் பிரசிடென்ட் கொண்டு வர்றாரு,
இந்த பிரசிடென்ட்ஸ் டியூட்டி அல்லது வந்து ஏதாவது ஒரு மெம்பர் கொண்டு வர்றாருன்னா அவருடைய டியூட்டி என்னன்னா அந்த மெம்பருக்கு கம்பெனி கொடுக்கறது, ரோட்டரி பற்றி சொல்றது, ரோட்டரியுடைய ஒரு அனுபவிக்கணும். ரோட்டரியுடைய ஒரு உதாரணத்துக்கு எனக்கு ரோட்டரி பால் ஈடுபாடு வந்தது என்னன்னா, எனக்கு பர்சனலாக மருத்துவமனையில் ஒரு சின்ன பொலிட்டிக்கல் பார்ட்டி கூட ஒரு பிரச்சனை வந்தது. பிரச்சனை வந்த உடனே எங்கள் சங்கத்தில் சொன்னாங்க. சங்கத்தில் இருந்து உடனே என்ன பண்ணாங்க, ரோட்டரி கிளப் தக்கலையில் வந்து சொன்னாங்க. ஏன்னா அங்கே தக்கலையில் ஒரு 3 மிகப்பெரிய மருத்துவ மேதைகள் இருந்தாங்க. அவங்க வந்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் இது ரொம்ப க்ளோஸ். அப்போ வந்து என்ன கூட்டிகிட்டு எல்லாருமா போய் வந்து கலெக்டரை பார்த்தோம். கலெக்டரை பார்த்த உடனே அந்த பிரச்சனை வந்து என்னுடைய பிரச்சனை கிடையாது, வேண்டுமென்றே ஒரு 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 அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் அது என்னன்னா, ஒரு பேஷண்ட்டை அட்மிட் பண்ணுறாங்க ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி, திடீரென்று அட்ரிக்வஸ் அதாவது நாங்கள் வேறு மருத்துவமனைக்கு போகிறாங்கிறாங்க. நான் பில் போட்டு மருத்துவமனை பில் கொடுக்காம போனால் எந்த விதத்தில் தான் முடியும். உடனே அவங்ககிட்ட என்ன பண்ணாங்கன்னா, அவங்க வந்து பில் கொடுக்காம தூக்கிட்டு போனாங்க பேஷண்ட். இது வந்து இன்டாலரபிள். அது எந்த எக்ஸ்டென்ட்லேயும் போய் வந்து வாங்கணுங்கிறது எஸ்பியை பார்த்து, கலெக்டரை பார்த்து, எஸ்பியை பார்த்து, லோக்கல் ஸ்டேஷன் டிஎஸ்பி எல்லாரையும் பார்த்து அந்த பணத்தை கலெக்ட் பண்ணேன். அந்த பார்ட்டி எந்த பார்ட்டின்னு சொல்லக்கூடாது. உடனே தர்ணா எங்கள் மருத்துவமனைக்கு முன்னாடி தட்டி போர்டு ஹோர்டிங்ஸ் வச்சு பண்ணாங்க. இவங்க வந்து சொன்னாங்க, அப்படியா பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அந்த எஸ்பி சொன்னார், ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு எதிராக தர்ணாவா அப்படின்னு சொல்லிவிட்டு வேற ஒன்றுமே பண்ணல. அவருக்கு ஹிந்தி வேலா, அவருக்கு தெரிஞ்ச ஒரு தமிழ் கிட்ட வந்து அந்த தக்கலை இன்ஸ்பெக்டர் கிட்ட வந்தாரு, ஏய் அந்த கோடிங் வந்து நாளை 12 மணிக்கு முன்னாடி ரிமூவ். இட் வாஸ் ரிமூவ். எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த ரோட்டரியோட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருந்ததுனால எனக்கு அந்த டைமில் இல்லாட்டி அது ஒரு உங்களுக்கு தெரியும், அந்த ஒரு பிரச்சனைகள் வளர்ந்து கொண்டே சென்றால் மருத்துவமனைக்கு அது மிகப்பெரிய கேடாக அமையும். அது செய்கிறாங்க. ரோட்டரி பால் எனக்கு ஒரு அன்பு இருக்குது. பல காரியங்கள் இருக்குது, இதெல்லாம் சொன்னால் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். உண்மையிலேயே இந்த சங்கம் மிகப்பெரிய சங்கம், வாழ்ந்து கொண்டே இருக்கின்ற வளர்ந்து கொண்டே இருக்கின்ற ஒரு சங்கம். இந்த சங்கம் ப்ராப்பரான ஒரு கைடன்ஸில் நல்ல பல சேவைகளை செய்ய வேண்டும் என்று எல்லாம் இறைவை வேண்டி அதற்கு வேண்டிய உதவிகளையும் அறிவுரைகளையும் டிஆர்என் கொடுப்பார், ஷேக் சலீமும் கொடுப்பார், கொடுப்பார் என்று உதவி கூறிக்கொண்டு இந்த சங்கத்தினுடைய வளர்ச்சியில முதல்ல சந்தோஷப்படக்கூடிய ஒரே ஆள் தான். சாதாரணமாக கான்ஃபரன்ஸ் நடத்தின அடுத்து என்னவோ ஆசைப்படுவாங்க கவர்னர் ஆகுது. கான்ஃபரன்ஸ் நடத்தி முடிச்ச உடனே நான் சிஆர்ட்ட கேட்குறேன், என்னாச்சு எப்போ கவர்னர்ஷிப்? ஐயா சும்மா ஐயா, நான் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்தேன், நீங்கள் கவர்னர் ஆனீங்க, என்ன ரெஸ்பெக்ட் பண்ணீங்க, என்ன ஒரு போஸ்ட் கொடுத்தீங்க, அந்த போஸ்ட்டுக்கு வேண்டியதை நான் செய்தேன், கவர்னர் ஆகிறதுக்கு வேண்டி செய்யவே இல்லை அப்படின்னு சொன்னார். காலம் மாறிவிட்டது, காலம் மாறிவிட்டது. யார் யார் ரோட்டரிக்கு வேண்டி உழைக்கின்றார்களோ அவர்களுக்கு உயர்வுக்காக நாம் பாடுபட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உண்மையிலே இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி பல கருத்துக்களை என்னை கூற வாய்ப்பளித்த இந்த சங்கத்துக்கு நன்றி கூறி, இந்த சங்கம் மிகப்பெரிய அறிவி பயன்தாக போவோம், ஆறா போனால் என்ன ஆகும், அக்ரிகல்ச்சர் டெவலப் ஆகும், அக்ரிகல்ச்சர் டெவலப் ஆனால் என்ன ஆகும், நாடு செழிக்கும், இந்த மாவட்டம் செழிக்க வேண்டும், ரோட்டரி இன்டர்நேஷனல் செழிக்க வேண்டும் என்று இந்த அறிவு மூலமாக செழிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நன்றி கூறி முடிக்கின்றேன். நன்றி. டாக்டர். சிறப்பு விருதினை கௌரவிப்பதற்காக அந்த சைடு போயிட்டு ஏன்னா நீ சார் அப்படி ஐயப்பன் அவர்களை சார் ஒன் மட்டும்
சார் கொஞ்சம் பக்கத்தில். அடுத்ததாக சார் ரெடி சார் சரிங்க. தலைவர் அவர்கள் கான்ஃபரன்ஸ் சேர்மன் சண்முகராஜ் அவர்களை கௌரவிப்பார்கள். அடுத்ததாக சார் அப்படி ஏஜி பால்ராஜ் அவர்களை சார் ஒன் குட்டி. ஓகே தேங்க்யூ. அடுத்ததாக அனௌன்ஸ்மெண்ட் ரோட்டரி கான்ஃபரன்ஸ் சேர்மன் சண்முகராஜ் அவர்கள். Secretary and dignitaries on the dais and chief guest for the day, Rotary Pastor Sri Governor, Rotary Dr. K. Vijay Kumar, Krishna Dictionary of Rotary Pastor Sri Governor, Rotary S. Sheikh Salim, and RLA Chairman, Rotary Shankar Narayan, Assistant Governor, Rotary Baldaraj, Rotary Pillars Club, Rotary T. Rajendran, members of various clubs of SBI Kutralam and President Secretary Governor UG Suresh Avarle, Kutralam Elite Club President Subhaya Avarle, Secretary Avarle, Devanarayan Avarle, Ratnavi Avarle, Karagai Kaja Vaid Avarle, Pastor Udhuman Avarle, Pastor Murugan Avarle, Kutralam Metro President Vikas Avarle, Secretary Udhuman Avarle, Dr. Marimu Avarle, Dr. Krishnan Avarle, Rotarians and அனைவருக்கும் மாலை வணக்கம். முதலாக டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் வீராகாந்த் சலீம் சார்பாக புதிதாக பொறுப்பேற்றுள்ள பிரசிடென்ட் செக்ரட்டரியோட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வருடம் நம்மளோட கான்ஃபரன்ஸ் டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் அவர்கள் எனக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காங்க. எப்படி விஜயகுமார் சார் சொன்னாங்களோ அவங்க வந்து டிஆர் சாருக்கு ஒரு பொறுப்பு கொடுத்தாங்களோ எனக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட் கான்ஃபரன்ஸ் சேர்மனாக ஒரு சர்வ் பண்ண ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஸோ இந்த வருடம் நம்மளோட டிஸ்ட்ரிக்ட் கான்ஃபரன்ஸ் வந்து ஜனவரி 3, 4, 5, 2025, அதாவது ஜனவரி 3, 4, 5, 2025 கேரளாவில் திருவனந்தபுரத்தில் அல்சர் கன்வென்ஷன் சென்டர் கள்ளக்குறிச்சியில் நடைபெறுகிறது. நம்மளோட கெஸ்ட் ஆஃப் ஆனர் டாக்டர் ஷேக் சலீம் கவர்னராக இருந்தப்ப தினேஷ் பாபு சார் நடத்தி கொடுத்தாங்க. அதே வென்யூவில் தான் நம்மளும் நடத்துகிறோம். ஸோ ஒரு சூப்பரான வென்யூ, 1800 to 2000 people சீட்டிங் கெப்பாசிட்டி உள்ள ஒரு வென்யூ, ஆம்பிள் கார் பார்க்கிங். ஸோ வந்து ஒரு சிறப்பான ஒரு வென்யூ. அது மட்டும் இல்லாமல் இதோடன் கவர்னர் அவர்கள் வந்து நிறைய ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்பீக்கர்ஸ், அதாவது ஒரு கேலக்சி ஆஃப் ஸ்பீக்கர்ஸ் வேணும்னு வந்து நிறைய ஒர்க் போயிட்டு இருக்கு. இதோட ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து மோஸ்ட் ப்ராப்ளி நம்ம மெம்பர்ஷிப் ஃபர்ஸ்ட் செமினார் மெம்பர்ஷிப் செமினாரை வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரிவிச்சுக்கிறேன். என்னோட ஒரு சின்ன ஒரு இது என்னன்னா, குற்றாலத்துலேருந்து நிறைய மெம்பர்ஸ் வந்திருக்கீங்க, 4 பேர் வந்திருக்கீங்க. ஸோ மெம்பர்ஸ் நீங்கள் அனைவரும் வந்து உங்களோட ஃபேமிலியோட வந்து கலந்து இந்த கான்ஃபரன்ஸை வந்து சிறப்பாக வந்து ஒரு சப்போர்ட் பண்ணுறது இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அதே போல் எப்பயுமே பிரசிடென்ட் செக்ரட்டரி எந்த இடத்துல போனால் புக் கொடுக்குற ஒரு பழக்கம் உண்டு. ஸோ இந்த தருணத்தில் நியூ இன்ஸ்டால் பிரசிடென்ட் அண்ட் செக்ரட்டரிக்கு புக் கொடுக்குறேன். தேங்க்யூ ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டி. நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். நம்ம கஷ்டப்பட்டு ப்ராஜெக்ட் பண்ணும்போது அந்த 3 நாள் பண்ணக்கூடிய அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் ரிலீவ் ஆகி உண்மையிலேயே சந்தோஷமா இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதனால வந்து நீங்க யாரும் அவாய்ட் பண்ணாதீங்க. எந்த அளவுக்கு சங்கத்தில் வந்து ஃபுல்லா நம்ம வந்து 100% கான்ஃபிடன்ஸ் வந்தாச்சுனாங்க உண்மையிலேயே வந்து அந்த கான்ஃபிடன்ஸ் சிறப்பாக இருக்கும். அதனால என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள், கண்டிப்பாக வந்து கான்ஃபிடன்ஸ் வந்து நம்ம சிறப்பாக செய்ய வச்சிருக்காங்க. தூரமும் இல்லை, பக்கம் தான், கேரளா தான் இருக்குது. நிறைய மெம்பர்ஸ் இப்போ வந்து நீங்கள் என்ரோல் பண்ணுங்க, சிறப்பாக இருக்கும். எல்லா கிளப்லையும் வந்து 100% வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சார் சார்பாக நான் வந்து எல்லாத்தையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்ஸ்டாலேஷனுக்கு வந்து கலந்துக்கிட்ட அவங்க பிடிக்கு விஜயகுமார் சார் அவர்களுக்கு நன்றி. அதுக்கப்புறம் மயில் பாலசுப்ரமணியம் சாருக்கு நன்றி. பிடிக்கு ஷேக் சலீம் சாருக்கு நன்றி. சண்முகராஜன் சாருக்கு நன்றி.
அப்புறம் நம்ம சங்கர் ராவன் சாருக்கு ரொம்ப நன்றி. இந்த ரிசர்வேஷனுக்கு வந்து நின்று எல்லாரும் கலந்துக்கிட்டதுக்கு மற்ற கிளப்பில் உள்ள எல்லாரும் பேர் சரியா தெரியல, எல்லா கிளப்பில் உள்ளவங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அப்புறம் நம்ம ஏஜி பாலராஜ் சாருக்கு ரொம்ப நன்றி. நன்றி மேம். Thank you,